नदीत्य प्रागवेदां न शेषान् नरपति परिक्लुप्तं शुल्कमातात् कामका स्वचरमरवन्द्यं रङ्गनाथस्य साक्षात् ऋजुकुलतलकन्तं विष्णुदित्तं नमामि मिन्नार् करमदल शोविल्लुपुत्तूर என்புருகால் சொன்னார் கடற்கமலம் சூடினோம் முன்னால் கிழியறுத்தான் என்றுரைத்தோம் தீமையில் சேரும் வடியுறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பற்றபிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கமெடுத்தோத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிடியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பத்து அல்வனக் கொண்டு வெல்லா நிகோட்டியர்கோன் அபிமானதங்கன் செல்வனைப் போல திருமாலே நானும் உனக்கு பழபடியேன் நல்வகையால் நமோ நாராயணாவென்று நாமம் பல பரவி பல்வகையாலம் பவித்திரனை உன்னை பல்லாண்டு கூறுனை. திருப்பல்லாண்டு என்பது மங்களாசாசனத்துக்குன்னு அனுகிரகித்தார் சுவாமி பெரியாழ்வார். 12 பாசங்களோடு கூடியது. 3 அதிகாரிகளை அழைக்கிறார், வந்து சேர்ந்தார் தெரிவிக்கிறார். அவர்களோடு சேர்ந்து பல்லாண்டு பாடுகிறார். அதிலே கடைசி பாசுரம் பல்லாண்டு பாடக்கூடிய ஒவ்வொரு அதிகாரிகளோடு பல்லாண்டு பாடக்கூடிய பாசுரத்திலே ஐஸ்வர்யார்த்தி என்பது கடைசி பாசுரம். அல்வனக்கொன்று வெல்லா அணுகோட்டு இந்த பாசுரமானது ஐஸ்வர்யார்த்தியோடு சேர்ந்து பல்லாண்டு பாடுகிறார் சுவாமி பெரியாழ்வார். அவளுக்கு ஒரு வழக்கும் கிடையாது. அவளுக்குன்னா யாருக்கு சுவாமி? செல்வ நம்பிக்கு ஒரு வழக்கும் கிடையாது. அணுகோட்டிய ஓர் அபிமான தங்கள் செல்வனை போல திருமாலே நானும் வழக்கு படைவழியேன். எந்த வழக்கு அல்வழக்கு கிடையாது. அப்ப வழக்கு எது? வழக்கு எது என்றால் பகவத் கைங்கரியம் தான் வழக்கு, மங்களாசாசனம் தான் வழக்கு. அது மட்டுமல்லாமல் ஞானம் என்ன, பக்தி என்ன, வைராக்கியம் என்ன, இதுதான் அவருடைய வழக்கு. இந்த 2 நிலையை பார்த்தோம். அதற்கு மேற்கொண்டு அணிகோட்டியர் போல் அபிமானதங்கன் செல்வனை போல திருமாலே நானும் உனக்கு படவடியேன்னு நேற்றுக்கு கடைசியா நம்ம பார்த்தது அணுகோட்டியருடைய அர்த்தத்தை பார்த்துட்டோம். அபிமானதங்கன் செல்வனை போல என்கிற அர்த்தத்தையும் பார்த்துட்டோம். திருமாலே நானும் உனக்கு படவடியேன் என்கிற அர்த்தத்தை தான் பார்க்கணும். திருமாலே நானும் உனக்கு படவடியேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? இந்த இடத்துல கொஞ்சம் பொருந்தாமை வருது. பொருந்தாமை எப்படி வருதுன்னா, இப்ப வந்து பேசக்கூடியவர் ஐஸ்வர்யார்த்தி. பகவானுக்கு நான் பழமையான அடிமைத்தனத்தாலே கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்று தெரிவிக்கிறார் இந்த பாட்டுல. அப்படின்னா பழமையான அடிமை இவர் கிடையாது. இவர் புதியதாக அடியவர் தானே தவிர பழமையான அடிமையே கிடையாது. ஆனா பழமையான அடிமைன்னு சொல்லிட்டு இருக்கார். அதுதான் அனுபண்ணம் அப்படின்னு தெரிவிக்கிறார். அனுபண்ணமாயிற்றேன்னு தெரிவிக்கிறார். அப்படின்னா பழவியல் இவர் ஐஸ்வர்யார்த்தி தான், புதியதாக அடியவர். ஆனால் பழ அடியேன் என்கிற சப்த பிரயோகம் பண்ணலாமா? பண்றதுக்கு உண்டான ஒரு நிலை இருக்கா அப்படின்னு கேட்டு அதுக்கு சாரணம் சொல்றார். இவரை ஏற்கனவே அடிமையெல்லாம் இல்லை. ஆகையால் பட அடியேன் என்று சொல்ல முடியாதவர். ஏற்கனவே இவர் ஐஸ்வர்யார்த்தி தான், அது சந்தேகம் இல்லை. ஆனால் ஏற்கனவே ஐஸ்வர்யார்த்தியா இருந்த இந்த அதிகாரியை பகவான் மாற்றினார். மாற்றியுடனே இவர் அனுபவிக்கிறார்னோ, அனுபவிக்க பார்த்திருக்கச்சு முன்னாடி என்னென்ன மூடின்னு இருந்ததோ அதெல்லாம் ஐஸ்வர்யத்துல ஆசைப்பட்டாரணும். ஆசைப்பட்டாருன்னா என்ன அர்த்தம்? ஐஸ்வர்யத்தான் இவருக்கு பிரதானம், சரீர இன்பம் தான் இவருக்கு பிரதானம். ஐஸ்வர்யம்னாலே சரீர இன்பம். அந்த சரீர இன்பத்தை பிரதானம் வச்சிருந்தா இருந்தனும். எதனால இவருக்கு சரீர இன்பம் ஏற்பட்டது? இப்ப நமக்கே சில நேரத்துல பகவத் அனுபவத்தை காட்டிலும் நம்ம சரீரத்தை பார்த்துக்கிறது நம்ம ரொம்ப முக்கியமான விஷயத்தை கொடுப்போம். முக்கியமா அதை ஆலோசனை பண்ணுவோம். முக்கியமா அதுக்கு என்ன பண்ணணுமோ அது வந்து நல்லா ஆராய்ச்சி பண்ணி, ஓ இது பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்போம் இல்லையா? அது எதனால ஏற்படுறது? அதெல்லாம் கர்மாவாலே ஏற்படுகிறது. நம்முடைய கர்யனா
கர்மா இருக்க 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 சரீரத்தை பார்க்கத்தான் தோணும். கர்மா போயிடுச்சுன்னா சரீரத்தை பார்க்க தோணாது. அப்ப ஆத்ம உஜ்ஜீவன் தான் பார்க்கணும். அப்ப சரீரம் வேண்டாமானா வேணும். ஆனா கர்மா மூடிண்டு இருக்கிறபடியாலே இந்த ஆத்மாவை பார்க்காம சரீர பார்க்கக்கூடிய தன்மை வந்துருது. ஏன்னா இவர் ஐஸ்வர்யத்துல ஆசைப்பட்டு வரணும். இந்த அதிகாரி இந்த ஐஸ்வர்யத்துல ஆசைப்பட்ட அதிகாரிக்கு என்ன காரணம்னா கர்மா முடியுது. அதனாலதான் இவருக்கு ஐஸ்வர்யத்துல ஆசை. இப்ப கர்மா தொலைஞ்சு போயிடுத்தணும். எப்படி தொலைஞ்சு போயிடுத்து? பகவத் அனுகிரகத்தால தொலைஞ்சு போயிடுத்து. தொலைஞ்சு போனபடியாலே நானும் உனக்கு திருமாலே நானும் உனக்கு பழவடியேன் என்று தெரிவிக்கிறார். சரி சுவாமி, கர்மா தொலைஞ்சத்தனா இப்ப கர்மா இருக்கும்போது ஒரு நிலை, கர்மா தொலைஞ்சிருத்தனா ஒரு நிலை. ஆனா ஜீவாத்மாவுக்கு கண்ணா மூடிக்கொண்டிருக்கும் போது வேறுபாடு தோன்றும். இவர் ஐஸ்வர்யார்த்தி, இவர் கைவல்யார்த்தி, இவர் பகவல்லாபார்த்தி, இவர் படித்தவன், இவன் படிக்காதவன், இவன் ஏழை, இவன் பணக்காரன், இந்த மாதிரியான வேறுபாடுதான் தெரியும் கர்மா இருக்கிற பரியந்தம். ஆனா அந்த கர்மா மூடிக்கொண்ட வரை இதெல்லாம் இருக்கும். கர்மா போயிடுத்துன்னு வச்சுக்கோ, கர்மா திறந்தாச்சு. திறந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம்னா ஒரே மாதிரி சொரூபம் தான் தெரியும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி சொரூபம் தான் தெரியும். கர்மா இருக்கவே தான் சுவாமி இவர் எனக்கு வேண்டப்பட்டவர், இவர் எனக்கு வேண்டாதவர், இவர் பணக்காரர், இவர் ஏழை, இவர் படித்தவர், இவர் படிக்காதவர், இவர் ஐஸ்வர்யார்த்தி, இவர் கைவல்யார்த்தி, இவர் பகவல்லாபார்த்தி, இந்த எண்ணெல்லாம் எப்படின்னா கர்மா இருக்கிற வரைக்கும் வரும். சரி, இப்ப கர்மா தொலைஞ்சிருச்சுன்னா என்ன? சுரூபம் சுரூபம் ஒரே மாதிரியா இருக்கும். சுரூபத்துல மாறுபாடே தெரியாது. அப்படின்னா கர்மா தொலைந்தவன் பார்க்கக்கூடிய நோக்கு அந்த மாதிரி இருக்கும். அப்படின்னா எல்லாருக்கும் அடைய சொல்ல, கர்மா யாருக்கு தொலைகிறதோ அவனுடைய தொலைநோக்கு நிலை என்னமா இருக்குன்னா எல்லாரும் சமமான நிலையிலே பார்க்கத்தான் தோணும். இதுக்கு வேதாந்த தேசிகர் ஒரு திஷ்டாந்தம் தெரிவிக்கிறார். ஒரு ரத்னம் இருக்கு. அந்த ரத்னத்தை அழுக்கு சூழ்ந்து இருக்கு. அந்த ரத்னம் அழுக்கு சூழ்ந்து இருக்க வரைக்கும் அது ஒளி நல்லா தெரியுமா? அவருடைய பிரகாசம் தெரியுமான்னா அது மறைஞ்சுதான் இருக்கும். அதே அந்த அழுக்க தள்ளிட்டுன்னு வச்சுக்கோ, தள்ளியாச்சுன்னா உள்ளே இருக்கக்கூடிய பிரகாசம் தன்னிடையே கிடைக்கிறது. அதன் பிறகு அந்த ரத்னம், அதன் பிறகு என்ன இருக்கு? அழுக்கு சூடாத ரத்தினத்துக்கும் அழுக்கு சூழ்ந்த ரத்தினத்துக்கும் வித்தியாசம் இருக்குமானா கிடையாது. ஆனா இது இந்த திருஷ்டாந்தம் ரொம்ப முக்கியம். ஒரு ரத்னம், அந்த ரத்னத்துல அழுக்கு சூழ்ந்திருக்கு, இன்னொரு ரத்னத்துக்கு அழுக்கு இல்லை, ஆனா பிரகாசமா இருக்கு. அழுக்கு சூழ்ந்து இருக்கக்கூடிய ரத்னத்துல பிரகாசம் தெரியல. எதனால? அதுல சேர் மண்டி கிடக்கு. அந்த சேர் மண்டி கிடக்கிறபடியால இருக்கு தெரியல. அந்த சேத்தை விளக்கிட்டேன். விளக்கினதுக்கு அப்புறம் இப்ப இந்த பிரகாசம் தன்னிடையே வந்துடும். நம்ம வாகனம் அதை கூப்பிட வேண்டாம், வரவழைக்க வேண்டாம், ஒண்ணும் பண்ண வேண்டாம், தன்னிடையே பிரகாசம் வருது. இப்ப இந்த அழுக்கு தொலைக்கப்பட்ட ரத்னத்துக்கும் ஏற்கனவே அழுக்கு இல்லாத ரத்னத்துக்கும் வித்தியாசம் தெரியுமானா தெரியவே தெரியாது. எந்த விதமான வித்தியாசம் தெரியாது. ஏன்னா ஒரு ரத்னம் அந்த ரத்னத்தின் மேலே சேர் படியவில்லை, இன்னொரு ரத்னத்தின் மேலே சேர் படிந்திருக்கு. அப்ப சேர் படிந்து இருக்கு, சேர் படியலை, வித்தியாசம் தெரியும். கையில வச்சுட்டு பார்த்தோம்னா வித்தியாசம் தெரியும். ஆனா அந்த சேரை கலைஞ்சாச்சுன்னு வச்சுக்கோ, கலைஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டுத்தையும் வச்சு பார்க்கும்போது வித்தியாசம் தெரியுமானா தெரியவே தெரியாது. அது மட்டுமல்ல, இந்த ரெண்டு ரத்னமும் ஒரே உருவத்தோடு இருக்கு, ஒரே நிலையில இருக்குன்னு வச்சுக்கேன். அதை அப்படியே விளையாடிண்டே சுத்தி 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 விளையாடிண்டே எந்த ரத்தினத்தை முதல்ல சொல்லணும், எந்த ரத்தத்தை பின்னாடி சொல்லணும் கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா அதை போட்டு விளையாடி மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியாது. அதை போல இப்ப எதுக்காக இந்த திட்டாந்த வேதாந்தேசியில் எடுத்தாருன்னா, இப்ப ரத்னத்துக்கு அழுக்கு இருந்துருது, அழுக்கு போயிடுது. இப்ப அழுக்கு இல்லாத ரத்னத்தோடு இப்ப ஒப்பிட்டு பார்க்கும்போது ரெண்டுமே சமானமா தான் இருக்கு. அழுக்கு தீர்த்த அழுக்கு இருந்து எடுக்கப்பட்ட ரத்னம் சுவாமி சுமாரதான் தெரியுது. அழுக்கு இல்லாத ரத்னம் ஏற்கனவே அழுக்கே கிடையாது, அது நல்லா தெரியுது சொல்ல முடியுமா? ரெண்டுத்துக்கும் ஒரே நிலைதான், அது மாறுபாடே இருக்காது. அதே போல ஏற்கனவே அனன்ய பிரியோஜனாந்த பரன், அனன்ய பிரியோஜனம்னா பகவல்லாபார்த்தி, பிரியோஜனாந்த பரன்னா கைவல்யார்த்தி ஐஸ்வர்யார்த்தி. இந்த ரெண்டு ரத்னம் இருக்கு.
அனன்ய பிரயோஜனம்னு ஒரு ரத்னம் இருக்கு, பிரயோஜனாந்த பரன் ஒரு ரத்னம் இருக்கு. அதுல பிரயோஜனாந்த பரன்ங்கிற ரத்னத்துல ஷேர் மண்டிகள் இருக்கு, ஷேர் இருக்கு. அதனால பிரயோஜனாந்த பரர் கர்மா மூடிண்டு ஐஸ்வர்யார்த்தியா இருக்கான். பிரயோஜனாந்த பரர் அந்த ஷேர்னு இந்த ஷேர் தான் கர்மா, அந்த கர்மா மூடிண்டு ஐஸ்வர்யார்த்தியா இருக்கான். இப்ப என்ன ஆயிடுத்து, பகவத் பிரசாதத்தாலே இந்த கர்மா தொலைஞ்சிடுச்சு. தொலைஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வைத்துக் கொண்டு பார்த்தால் இவன் அனன்ய பிரயோஜனன், இவன் பிரயோஜனாந்த பரன் அப்படின்னு ரெண்டு பேரும் தனித்தனியா வேறுபட்டு இருப்பார்களா? இருக்க மாட்டான். ரெண்டு பேரும் ஒன்னாதான் தெரியும், ரெண்டு பேரும் ஒன்னாதான் தெரியும். என்ன சுவாமி அங்க சொன்னது நன்னா புரியுது, ரத்னத்தை சொன்னது புரியுது, இங்க ஒரு நேற்று வரைக்கும் இப்படிதானே சுவாமி இருந்தாரு, இன்னைக்கு தானே வந்திருக்காருன்னா, இன்னைக்கு வந்திருந்தானோ இவருக்கு அனன்ய பிரயோஜன பரர் தானே, அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஏற்கனவே பிரயோஜனாந்த பரரா இருந்திருக்கலாம், ஆனா இப்ப அனன்ய பிரயோஜன பரரா இருக்கார். அனன்ய பிரயோஜன பரரா இருக்கச்சே அவ ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் பார்க்க முடியும்னா பார்க்க முடியாது, பார்க்க முடியாது. ஏன்னா பிரயோஜனன் அனன்ய பிரயோஜனம் இருவருமே ஒரே மாதிரியே தான். அதனால்தான் பிரயோஜன பரர் பல அடியேன் என்று சொல்லி கொண்டா இந்த இடத்துல வியாக்கியானத்தை தெரிவிக்கிறார். அப்ப இந்த பிரயோஜனாந்த பரர் யாரு? ஐஸ்வர்யார்த்தி. அந்த ஐஸ்வர்யார்த்தி ஏன் பல அடியேன்னு சொல்லிக்கிறார்? நான் ரொம்ப நாளா உனக்கு அடியவன் என்று சொல்லிக்கொள்ள காரணம்னா இப்ப தெரிஞ்சுட்டானோ, ரத்னத்துக்கு ஷேரை எடுத்ததுக்கு அப்புறம் வித்தியாசம் பார்க்க முடியாத போலே பிரயோஜனாந்த பரன் அனன்ய பிரயோஜன பரன் என்கிற ரெண்டு ரத்னம் இருந்தாலும் ஷேரி என்கிற கர்மா மூடினபடியாலே அது வித்தியாசம் தெரிஞ்சது. இப்ப ஷேரி என்கிற கர்மா தொலைத்தபடியாலே ரெண்டு ரத்னத்துக்கும் வித்தியாசம் இல்லாத போலே அதே போல இந்த இடத்துல பிரயோஜனாந்த பரன் என்று சொல்லக்கூடிய ஐஸ்வர்யார்த்தி, அனன்ய பிரயோஜன பரன் என்று சொல்லக்கூடிய பகவன் லாபார்த்தி, இவர் இப்ப பகவானுக்கு நான் தாசபோதன் என்று வந்ததுக்கு அப்புறம் இவர் பிரயோஜனாந்த பரன், இவர் அனன்ய பிரயோஜன பரன் வித்தியாசம் தெரியாது. இதைத்தான் இப்ப வியாக்கியானத்தை தெரியும். அதனால்தான் வித்தியாசம் தெரியாதபடியாலே நானும் உனக்கு பழவடியே அப்படின்னு தெரிவிக்கிறார். இது முதல் அர்த்தம். இந்த வியாக்கியானத்துல என்னன்னா, ரொம்ப நாளா அடியன்னு ஏன் சொல்லிக்கிறான்னா, ரொம்ப நாட்கள் அடியனான அனன்ய பிரயோஜன் சில நாட்கள் அடியவராக இருந்து பிரயோஜனான பரன்கள் இவர்கள் இருவருக்கும் வாசி தெரிவது கர்மத்தாலே. இவன் பிரயோஜனாந்த பரன், இவர் அனன்ய பிரயோஜன பரன் எதனால சொன்னோம்? கர்மத்தால சொன்னோம். கர்மம் மூடி இருந்தது, அதனால சொன்னோம். அந்த கர்மம் மூடி இருக்கக்கூடிய கர்மத்தை தீர்த்தாச்சு, எடுத்தாச்சு, கர்மம் போயிடுத்து. பகவத் அனுக்கிரகத்தால் கர்மம் போயிடுத்து. கர்மம் போனதுக்கு அப்புறம் அனன்ய பிரயோஜன பரருக்கும் பிரயோஜனாந்த பரருக்கும் வித்தியாசம் தெரியுமான கிடையாது. அப்ப இவர் அனுபவித்தார் போல அவரும் அனுபவிக்கிறார். அனன்ய பிரயோஜன பரர் எப்படி அனுபவிக்கிறாரோ அதே போல பிரயோஜனாந்த பரர் அனுபவிக்கிறார். அடியே இப்ப பிரயோஜனாந்த பரர்னு சொன்னது ஐஸ்வர்யார்த்தியா, ஆனா இப்ப அவர் பிரயோஜனாந்த பரர் கிடையாது, அவரும் அனன்ய பிரயோஜன பரர் தான். எதுக்காக பிரயோஜனாந்த பரர்னு சொல்லிட்டு இருக்கேன்னா, ஐஸ்வர்யார்த்தியா இருந்தார், இப்ப பகவல்லாபாத்தி ஆயிட்டார். ஆனா நானும் உனக்கு படவடியேன்னு சொல்ல முடியுமான வித்தியாசம் இல்லையே. எப்ப அனன்ய பிரயோஜன பரர் ஆயிட்டாரோ வித்தியாசம் இல்லை. அதனால சொன்ன, அதாவது கர்மத்தாலே அகங்காரம் இருந்தது, கர்மா இருந்தாலே அகங்காரம் வந்துடும் சுவாமி. அதனால்தான் இங்க வேண்டாம் இங்க வேண்டாம் ஐஷன்போ ஐஷன்போ என்னென்ற நீர் மைதியாமுடாமை ஆழ்வார்கள் பிரார்த்திப்பதும் அதே போலதான், ஆச்சாரியர்கள் பிரார்த்திப்பதும் அதே போலதான். அப்ப கர்மா இருந்தாலே அகங்காரம் இருந்தது. அந்த அகங்காரம் போயிடுத்துன்னு வச்சுக்க என்ன வரும்? தாசியம் வந்துடும். தாசியம் அடியேன் ராமானுஜ தாசன் சொல்றோம்னா அந்த தாசியம் வந்தது. இப்ப இயற்கையிலே தாசியம் எல்லாருக்கும் உண்டு. இனிமே ஜாகிரதையா கேட்கணும். நீங்க இயற்கையிலே தாசியம் எல்லாருக்குமே உண்டு. இயற்கையில் உண்டா? இயற்கையில் தாசியம் எல்லாருக்கும் உண்டு. ஆனா செயற்கையில் தான் தாசியம் அற்ற தன்மை வந்திருக்கு. அப்படியா சுவாமி? இப்ப நான் பகவானுக்கு அடிமை இல்லை அடிமை இல்லை சொல்லிட்டு இருக்கணும். சில பேர் தான் சொல்லணும், யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கு நானே ராஜா, எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள் சொல்லிக்கலாம், அதான் சொல்லிக்கலாம். ஆனா சொல்றவாள் நான் போய் நேரா போய் அவ போய் நான் போய் இதான் முதல் மந்திரி ஸ்தானத்துல தான் நான் போய் உட்காந்துக்கிறேன், நான் எல்லாரும் இந்நாட்டு வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கேன், நான் ஒத்துப்பாரு, நான் ஒத்துப்பாரு. வாயளவு தான் இருக்கே தவிர அது செயல்பாட்டுல கிடையாது. ஆனா இங்க அப்படி இல்லை. இங்க வாயளவு என்னது? தாசன் தாசன் சொல்றோம் பகவானுக்கு. ஆனா
செயல்பாடு வரைச்சு பகவான் நமக்கு வந்து கைகரியம் பண்ணிட்டு போறார். அதான் அங்க நடக்கிறது. எது சொல்ல வந்தேன்னா, அப்ப நமக்கு இயற்கையில இருக்கிறது தாசத்தன்மை. தாசத்துவம் தான் இயற்கையில இருக்கு. இப்ப நான் வந்து நான் 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 சொல்லிக்கிறேன்னு அகங்காரம் அமக்காரம் இருக்கு, இதெல்லாம் செயற்கை வந்தேரி. இது இயற்கை கிடையாது, செயற்கை. அப்ப செயற்கையான தாசமற்ற தன்மை வந்திருக்கு. இதை நம்ம கீழே பார்த்திருக்கோம், கீழே நம்ம பார்த்திருக்கோம். அப்ப இயற்கையான தன்மை எது? நாம் அத்தனை பேரும் தாசர்கள், அத்தனை பேரும் அடியேன் ராமாவதாசன் தாசர்கள் தான். ஆனா செயற்கை தன்மை எது? அகங்கரிப்பது. அகங்காரம் வந்துட்டோனோ, அந்த அகங்காரம் வந்தது. அந்த செயற்கை தன்மை போயிடுச்சுன்னு வச்சுக்கேன், எப்போதும் இயற்கை தன்மை இருக்கும். ஏன்னா செயற்கை என்னைக்குமே எப்பவுமே சாஸ்வதமா இருக்காது. என்னைக்குமே ஒரு வஸ்து ஏதோ ஒண்ணுன்னா அது செயற்கையா இருந்தாலும் அது சில நாட்களில் இயற்கையா தன்மைக்கு வந்துடும். எந்த விஷயம் எடுத்துட்டாலும் புரியத்துக்காக சொல்றேன். இப்ப தண்ணீர் இருக்கு, தண்ணீருக்கு செயற்கை எது? இயற்கை சுவாமி. சுவாமி செயற்கை அது என்ன குளிர்ச்சியா இருக்கும்? இல்ல, இயற்கை தான் குளிர்ச்சியா இருக்கும். செயற்கை என்ன? நான் சூடு ஏற்றினா சூடா இருக்கும், இல்லது நான் இதை ஏசி போட்டேன்னா அது சில்லுன்னு அப்புறம் ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும். இந்த ரெண்டு தன்மை இருக்கணும். இப்ப தண்ணீருக்கு இயற்கையான தன்மை குளிர்ச்சி தான், குழுகுழு இருக்கிறது. இல்லையே சுவாமி, நாங்களாம் பத்ரிகெல்லாம் போய் சேவிச்சிருக்கோம், பத்ரிகாசிரமத்துக்கு. அங்க தப்த குணத்துல நல்லா சூடா வெந்நீர் வந்துட்டே இருக்கு, சூடா வந்துட்டு. அதே அலக்கணந்தால குழு குழு குழுன்னு இருக்கு, அலக்கணந்தால குழு குழுன்னு இருக்கு. இங்க சூடா வந்துட்டு இருக்கேன்னா அந்த ஜலத்தை எடுக்கணும், அந்த ஜலத்தை எடுத்து வெளியில கொண்டு எடுக்கணும். வெளியில கொண்டு வச்ச உடனே அது கொஞ்ச நாள் கழிச்சு அந்த சூடு அப்படியே இருக்கா, அல்லது அது வேறு மாதிரி மாறுறதானா? மாறிடும். என்னமா மாறுது? அந்த சூடு தன்மை இல்லாமல் இயற்கையான தன்மையாக இருக்கக்கூடிய குளிர்ச்சியான தன்மைக்கு வந்துடுறது, குளிர்ச்சியான தன்மைக்கு வந்துடுறதுன்னு. அப்ப இயற்கை எது? சுவாபாவிகமா இருக்கிறது. செயற்கை எது? சூடேற்றப்பட்டது. அப்ப நாமெல்லாம் நினைக்கிறோம் இயற்கைன்னா குழு குழு குழுன்னு ஏசியில இருக்க, அது இயற்கை இல்லை. வேற வேற தேசத்துல இயற்கையா அது இருக்கலாம். நம்ம பாரத தேசத்துல அது நம்ம இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டுல இயற்கை எதுன்னா ஏதோ ஒரு நிலைக்கு ஒரு குளிர்ச்சி இருக்கும், தண்ணீர்னால குளிர்ச்சி, அந்த குளிர்ச்சியோடு இருக்குதான். அது சூடு இருக்காது, சூடே இருக்காது. இப்ப சூடா இருக்கிறது செயற்கைன்னு அர்த்தம். அப்ப இயற்கையா இருக்கணும். சரி சுவாமி, சூடு பண்ணிட்டேன், நல்லா வெந்நீரை நல்லா காய்ச்சிட்டேன், காய்ச்சி முடிச்சதுக்கு அப்புறம் அது அப்படியே விட்டுருக்கும். விட்டுட்டேன்னா கொஞ்ச நாள் வச்சுன்னா ஆகும், அது இயற்கையான தன்மைக்கு வந்துருந்தணும். அப்ப இயற்கையான தன்மை தான் சாஸ்வதமா இருக்கும். செயற்கையான தன்மை சாஸ்வதமா இருக்குமானா இருக்கவே இருக்காது. அந்த சூடு நம்ம அடுப்புல ஏத்தினேன், சூடா எடுத்து கீழே வச்சுட்டேன். இப்ப அந்த சூடு அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்குமா? இருக்கவே இருக்காது. ஆச்சு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆச்சுன்னா அது இந்த இயற்கையான தன்மைக்கு வந்துடும். அதுக்கப்புறம் மறுபடியும் அதுவே சூடாகும்னு ஆகவே ஆகாது. நம்ம சூடு ஏற்றினது அப்பதான் சூடு ஏற்றுவது என்பது செயற்கை, இயற்கையான தன்மை குளிர்ச்சியா இருப்பது அதுதான் இருக்கணும். அதே போல ஜீவாத்மாவுக்கு சாத்தந்திரியம் இயற்கையா, தாஸ்யத்துவம் இயற்கையா? நல்லா பண்ணுவோம். திருமாலே நானும் உனக்கு பழவடியேன்னு அந்த அர்த்தத்துக்கு உண்டான சப்தத்துக்கு உண்டான அர்த்தத்தை பார்க்கிறோம். இந்த ஜீவாத்மாவுக்கு சுவாதந்திரியம் நான் 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 சொல்லிட்டு இருக்கணும், அது இயற்கையா அல்லது இல்ல சுவாமி அடியன் தாசன், அடியன் தாசன், தாசோகம் கோசலேந்திர செந்திருக்கிறார். அப்படி கசே அடியன் தாசன் தாசன், தேவருக்கு அடிமை, தேவருக்கு அடிமை, தேவருடைய கிளையாலே அடியன் அடிமையான இத்தனையும் சொல்லிக்கிறோமோ அப்படி இருக்கச்சே. அப்ப தாசியம் இயற்கையா செயற்கையானா சுவாதந்திரியம் வந்து கர்ம சம்பந்தத்தாலே வந்தது தான் முக்கியம். நானும் சொல்றோமோ அது கர்ம சம்பந்தத்தால் வந்தது. கர்ம சம்பந்தம் போயிட்டு வச்சுக்க சுவாதந்திரியம் போயிடும், நான் என்கிற தன்மை போயிடும். அப்ப உடனே என்ன? இயற்கையான தாசியத்துவம் வரும். இயற்கையா தாசத்தன்மை இருக்கணும், தாசியம், அந்த தாசியத்துவம் வரும். அந்த தாசியத்தை நல்லா பழிச்சிடும், பிரகாசமா தெரியலையா? ஆக அந்த தாசியத்தில் வந்ததால் அனன்ய பிரயோஜன பார்க்கம் வித்தியாசமே கிடையாது. அந்த தாசியத்துக்கு வந்துட்டானோ இந்த ஐஸ்வர்யார்த்தி, இந்த ஐஸ்வர்யார்த்தி எதுக்கு வந்துட்டான்? திருமாலே நானும் உனக்கு பழவடியேன், தாசியனான தன்மைக்கு வந்துட்டான். இதுதான் இயற்கை. இதற்கு முன்னாடி
கர்மத்தாலே செயற்கையான தன்மையாக அகங்கரித்துக் கொண்டிருந்தான். நான் அந்த அகங்கரித்துக் கொண்டிருந்தபடியாலே பிரயோஜனாந்த பரனா இருந்தான். ஆனா இன்னைக்கு என்ன ஆயிட்டான்? பகவத் அனுகிரகத்தாலே இயற்கையான தன்மை நான் உனக்கு தாசன் தாசன் சொல்லிட்டு வந்தானோ. இப்ப தாசன் தாசன் சொல்லி வந்துட்டு இருக்கச்சே ஏற்கனவே தாசன் தாசன் சொல்லிட்டு அனன்ய பிரயோஜன பரன் இருக்காளனோ. இன்னைக்கு புதுசா இந்த தாசன் தாசன் சொல்லிக் கொண்டு இவனை வந்திருக்காரனோ. ரெண்டு பேருக்கு வித்தியாசம் இருக்குன்னா கிடையாது. எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. ரெண்டு பேரும் ஒண்ணு. அதனால்தான் வித்தியாசம் இல்லாதபடியாலே அனன்ய பிரயோஜன பரர் எப்படி திருமாலே நானும் உனக்கு பலபடிவேன் எப்படி சொல்லிக் கொள்கிறானோ அதே போல இந்த பிரயோஜனாந்த பரரும் இப்போது அனன்ய பிரயோஜன பரர ஆகினபடியாலே ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இல்லாதபடியாலே திருமாலே நானும் உனக்கு பலபடியேன் ரொம்ப நாட்களாக நான் அடிமைதான் அப்படின்னு. இது ஐஸ்வர்ய அனுபவத்தை அடிமை இல்லை என்று தோன்றிட்டு இல்லையா? இப்ப மொத்தம் போயிட்டு போன உடனே நானும் உனக்கு பலவடியேன் அப்படின்னு சொன்னார். இப்ப பலவடி என்று சொல்லிக் கொள்வது இயற்கையில் நான் அடியவன். இயற்கையில் நான் கொஞ்ச நாள் செயற்கையா சுதந்திரனா இருந்தேன். இப்ப பழையபடி வந்துட்டேன். கொஞ்ச நாள் சுதந்திரனா பழையபடியா இருந்தேன். இன்னைக்கு என்ன ஆயிடுத்து? பழையபடிக்கு வந்துட்டேன். பழையபடிக்கு வந்துட்டேன்னு அர்த்தம் இயற்கையான தன்மை எது? தாசத்துவம். செயற்கையான தன்மை அகங்கரிப்பது, நான் நினைக்கிறது. அந்த செயற்கையான தன்மையில இருந்தேன். இப்ப என்ன ஆயிடுத்து? அந்த செயற்கையானது சுதந்திரம் என்ற தன்மை போயிட்டு இப்ப என்ன ஆயிடுத்து? இயற்கையான தன்மை தாசத்துவம் வந்துட்டு வந்ததுக்கு அப்புறம் நானும் உனக்கு பழவழியன் அப்படின்னு சொல்லிட்டார். அதனால்தான் பழவழியன் சொல்லிக்கிறார்னு இது முதல் அர்த்தம். 2-3 அர்த்தம் நம்பிக்க போறார். முதல் அர்த்தம் எதனால சொன்னாரு? இல்ல சுவாமி, நான் இத்தனை நாள் செயற்கையா இருந்தேன். அந்த செயற்கையான தன்மை போய் இப்ப இயற்கையான தன்மை வந்துட்டு. எதனால செயற்கையான தன்மை? கர்மத்தால் ஏற்பட்டது. அது இயற்கை கிடையாது, அது செயற்கை. இப்ப கர்மம் தொலைஞ்சபடியால இயற்கையான தன்மை வந்துட்டு. இயற்கையான தன்மை வந்தபடியால பகவானுக்கு நான் தாசபோதம் சொன்னேன். அந்த தாசபோதம் சொல்றச்சே அந்த இயற்கைக்கு நிலையிலேயே இருக்கக்கூடிய அனன்ய பிரயோஜன பரர் என்ன சொல்லிக் கொள்கிறாரோ அதே நிலைக்கு நான் வந்தபடியாலே நானும் அனன்ய பிரயோஜன பரர் எந்த வார்த்தையை சொல்றாரோ அதே வார்த்தையை சொல்லிட்டேன். நானும் உனக்கு பலவடியன் அனன்ய பிரயோஜன பரர் சொல்லுவாரனோ அதே போல நானும் சொன்னேன்னு முதல் அர்த்தம் காமிச்சார். இது நானும் உனக்கு பலவடியார். அடுத்து 2வது அர்த்தம். 2வது இப்ப வியாக்கியானத்தில் ஆக்கிறேன், வாசிக்கிறேன். அதாவது போலே திருமாலே ஒரே விஷயம். மனசேஷானாம் சாதுனாம் என்கிறபடியே சாட்சிதற்கு உபமான பூமியா இருக்குமவர் இவரை இரட்டாந்தமாக்கிக் கொண்டு பழவடியன் என்று முன்பு ஐஸ்வர்யாட்டியா என்று சொரூபஞானம் பிறந்தவன் சொல்லுகை அபபண்ணம் என்று என்னில் கர்மத்தால் அந்த அகங்காரம் போனால் தாஸ்யம் சர்வாத்மாக்களுக்கும் சத்தா பிரயுக்தம் ஆகையாலே சொல்லுகிறார்கள். ஆதவா, அதான் 2வது அர்த்தம். இது வரைக்கும் இது பார்த்துக்கோங்க. அதவா நைசர்கிகமான ஞானமுடையாருக்கும் இன்று ஆசிரியிக்கும் அவனுக்கும் வாசி வையாதே விஷயீகரிக்கும் ஈஸ்வர அபிப்பிராயத்தாலே சொல்லுவோமாம். எடுத்திருக்கார். 2வது அர்த்தம் என்ன தெரிவிக்கிறார்னா, தெரிவிக்க வரணும். இதை ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார். நாம் பலவடியேன் ஏன் சொல்லிக் கொண்டேன் என்றால் சொல்லிக் கொள்கிற ஐஸ்வர்யார்த்தியோட அபிப்பிராயத்தான் கிடையாது. இப்ப முதல்ல நானும் உனக்கு பலவடியேன்னு சொன்னாரனோ. இந்த சொல்றதுக்கு என்ன காரணம்? ஐஸ்வர்யார்த்தி இல்லைல்ல சுவாமி, நான் அந்த அனன்ய பிரயோஜன பரவராக ஆகிட்டேன். அனன்ய பிரயோஜன பரவர் என்ன சொல்லிக்கிறார்? நான் உனக்கு பழவடியேன்னு சொல்லிக்கிறாரனோ அதே போல நானும் சொல்லிட்டேன்னு ஐஸ்வர்யார்த்தியோட அபிப்பிராயத்தால பழவடியேன்னு சொன்னார்னு முதல் அர்த்தம். இப்ப 2வது அர்த்தம்னா ஐஸ்வர்யார்த்தியோட அபிப்பிராயத்துல சொல்லல பழவடியேன் என்று பகவானுடைய அபிப்பிராயத்துல சொல்றார். அவர் நினைச்சிட்டாராம், ஓ ரொம்ப நாளா இவர் நம்ம கடிமைதானே. நினைக்கிறது யாரு? பகவான். முதல் நினைச்சது ஐஸ்வர்யார்த்தி, அப்பனா பிரயோஜனாந்தபரன். அந்த பிரயோஜனாந்தபரன் அனன்ய பிரயோஜனம் நினைத்தபடியாலே நானும் உனக்கு பலபடிகள் நினைச்சிட்டார். இப்ப பகவான் நினைக்கிறான், இவர் நெடுங்காலமா நம்ம கடிமை தானே நினைக்கிறான். ஏன்னா ஒருத்தர் நேற்றைக்கு வந்து சேர்ந்தாலும் இன்னைக்கு வந்து சேர்ந்தாலும் ரொம்ப நாட்களா இருந்தாலும் பெருமாள் அப்படிதான் அனுகிரகிக்கிறார். தர்மம் முக்கியம்.
நேற்று தான் ஒருத்தர் வந்தார், ரொம்ப நாளா ஒருத்தர் இருந்தார், இன்னைக்கு தான் ஒருத்தர் வந்தார். ஆனா 3 பேரையும் சமானமா தான் பார்ப்பான். 3 பேரும் ஆனா அதற்குள்ளே அவர் வேறுபாடு தோன்றவே தோன்றாதான். அவர் வேறுபாடு பாப்பாருன்னா பார்க்கணும். ஏன்னா எல்லாரும் சமமா நடத்துகிற சமூகம் சர்வபூதேஷு கண்ணனே கீதையில சொல்றான். அப்ப எல்லாரும் சமமா பாக்குறானோ, அப்ப சரி சுவாமி ஒண்ணுமே இல்லை சுவாமி, இதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இங்க இருந்து நம்ம மோட்சத்துக்கு போறோமோ, மோட்சத்துக்கு போச்சு நித்தியசூரிகள்லாம் அங்கேயே இருக்கா, நித்தியசூரிகள் அங்கேயே இருக்கா. நாமெல்லாம் கிளம்பி போச்சா நமக்கெல்லாம் முக்தாத்மான்னு பேரு, அவெல்லாம் நித்தியாத்மான்னு பேரு. ஆனா இங்க இருந்து கிளம்பி போனவா நாம ஒரு காலத்துல கர்மத்தால வசப்பட்டு செயற்கையா எதோ பண்ணிட்டு இப்பதான் இயற்கையான தன்மை ஏற்பட்டு இப்பதான் ஸ்ரீபகனம் போயிட்டு இருக்கோம். ஆனா அங்க நித்தியசூரிகள் அங்க இருக்காருனோ, அவ எப்பவுமே இயற்கையான தன்மையோடு பகவத் அனுபவத்திலையும் பகவத் கைங்கிலும் ஈடுபட்டு வரணும். இப்ப நாம அந்த மாதிரி இருந்தவன் கிடையாதுன்னு இப்ப அங்கிருந்து போனோம். போனதுக்கு அப்புறம் சுவாமி என்னதான் இருந்தாலும் நித்தியசூரிகள் அவதான் நம்பர் 1, இவெல்லாம் முக்தாத்மா, நாவெல்லாம் முக்தாத்மா, முக்தாத்மாலாம் நம்பர் 2 அப்படின்னு என்ன, இது கொஞ்சம் சுமார் தான் சுவாமி. அவெல்லாம் அங்கேயே இருக்கிறவா, அவள் கர்ம வாசனையே கிடையாது. நமக்கு கர்ம வாசனை இருந்து விளக்கப்பட்டு அங்க போனோமோனோ, அதனால இது 2ஆம் தரம்னு இருக்குமோன்னு சந்தேகம் வருமோனோ. என்னதான் இருந்தாலும் இங்கிருந்து அங்க போய் சேர்ந்தவா அங்க இருக்கிறவா ஏற்கனவே அவளுக்கு எந்த விதமான கர்ம வாசனையே கிடையாது. நம்ம இங்க எல்லாம் அனுபவிச்சுட்டு மேற்கொண்டு இங்க போனோமோனோ, உடனே அங்க இருக்கிறவாலாம் நித்தியசூரன் என்ன பண்ணுவா, சுவாமி இவர் முக்தாத்மா, இத்தனை நாள் இவர் பட்ட பாடுறோம் நமக்கு நல்லாவே தெரியும், அதனால இவர் அங்க வைங்கோ, நாமெல்லாம் இங்க இருக்கு அப்படின்னு நித்தியாத்மாக்கள் ஒருத்தருக்குள்ள இந்த மாதிரி பேசி பாருன்னா கிடையாது, கிடையவே கிடையாது. அந்தமிழ் பேரின்பத்து அடியரோடு இருந்தமை, அந்தமிழ் பேரின்பத்து அடியரோடு இருந்த எல்லாரும் ஒன்னாத்தான் இருப்பான் அந்த இடத்துல. அவன் இங்க இருந்து இவ சிரமப்பட்டு போயிருக்கான சுவாமி, அப்ப வித்தியாசமே தெரியாதுன்னா தெரியவே தெரியாது. இங்க இருந்து கிளம்பி போறானு, யாராவது கிளம்பி போனா அவளுக்கும் சுரூப ஆவிர்வாகம் பெறா, பகவானை போல சுரூபம் கிடைக்கிறது. சுரூபம் கிடைச்ச உடனே நித்தியசூர்கள் எப்படி இருக்காரோ அதே போல இந்த ஜீவாத்மா வந்துடுறான். அவளும் ஜீவாத்மா இவரும் ஜீவாத்மா, அவன் நித்தியாத்மா. இவர் இன்னைக்கு பத்தாத்மாவை இருந்து இங்க என்ன போயிருக்காரு, இன்னைக்கு முக்தாத்மா ஆயிருக்காரு. ஆனா ஆத்மான்னு எடுத்திருந்தா அந்த ஆத்மாவும் அடிமைதான், இந்த ஆத்மாவும் அடிமைதான். ஆனா அதுக்குள்ள வேறுபாடு முக்தாத்மா நித்தியாத்மா தெரிஞ்சாலும் அங்க பகவான அனுபவிப்பதிலேயோ அந்த அங்க போனதுக்கு அப்புறம் இவெல்லாம் முக்தாத்மா தனியா வைங்கோ, நித்தியாத்மா தனியா இருங்கோ அப்படின்னு சொல்லுவாருன்னா கிடையாது. நாம இங்க பண்றோம், நிறைய பண்றோம். யாராவது நீ புதுசா வந்தா வச்சுக்கோ, சாமி அவர் நேற்று வரைக்கும் எப்படி இருந்தார் தெரியுமோ, இன்னைக்கு அவரை இங்க பக்கத்துல வச்சுட்டு இருக்காரு, அது என்னமா அது கொஞ்சம் தள்ளி வைக்கும், அவருக்கு ஒண்ணும் தெரியாது, அவரை கொண்டு வச்சுட்டு இருக்கிற அப்படின்னு பேசுவோமோனோ. இந்த நிலை சீவை கூடத்துல கிடையாது, கிடையவே கிடையாது, ஒரு துளியும் கிடையாது. அந்த நித்தியாத்மா நாம போன உடனே வந்தவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்து அந்தமிழ் பேரின்பத்து அடியவருடைய நம்முடைய கால்களை கழுவறாளாம். நித்தியாத்மா நம்முடைய திருவடியை அலம்பணும்னா எத்தனை தூரம் அவளுக்கு அந்த பாவம் ஏற்படணும் பார்த்துக்கோ. அவ வித்தியாசமே பார்க்கறதே கிடையாது. அதே போலதான் இப்ப அனன்ய பிரயோஜன பரன் பிரயோஜனாந்த பரன், ஐஸ்வர்யார்த்தி பிரயோஜனாந்த பரன் இன்னைக்கு மாறிட்டான், கர்மா தொலைஞ்சித்து அனன்ய பிரயோஜன பரனா ஆயிட்டான். அதுக்கப்புறம் என்னன்னா அந்த பிரயோஜன அனன்ய பிரயோஜன பரனாக இருக்கக்கூடிய ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த பகவன் லாபார்த்திக்கும் இன்னைக்கு புதுசா மாறின அனன்ய பிரயோஜன அனன்ய பிரயோஜனம் மாறி இவனுக்கும் வித்தியாசமே கிடையாது, அப்படியே ஒன்னதான. அந்த வித்தியாசம் இல்லாதபடியால் தான் நானும் உனக்கு பழபடியன்னு சொன்னார். இது ஒரு அர்த்தம். இப்ப 2வது அர்த்தம் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப அங்க போனதுக்கு அப்புறம் நமக்கு என்ன இது தெரியுது, நாம முக்தாத்மா நித்தியாத்மா அந்த வித்தியாசமா பண்ணலாம் பார்க்கவே மாட்டேன், அவ பார்க்கவே மாட்டேன். தெரியுமா சுவாமின்னா கொஞ்ச நாள் பண்ணா அதுவும் தெரியவே தெரியாது. அவளுக்கு இருக்கக்கூடிய உருவமே நமக்கு வந்துடுறது. வந்தது படியான்னு என்ன ஒண்ணுமே அங்கெல்லாம் இந்த மாதிரி எண்ணமே முதல்ல வராது. கைங்கரியம் சதாபசந்தி சூரஜகா, எப்போ பகவத் அனுபவம் அந்த அனுபவத்திலே மூழ்கி இருப்பவங்க தவிர வேற சிந்தனையே வராது. அப்படி இருக்க செய்தே சரி.
அந்த மாதிரி இருக்க சுவாமி. அதே போல சரி இங்க ஏதாவது சரித்திரம் நடந்திருக்குன்னா சுவாமி எம்பெருமானார். எம்பெருமானார் யஜ்ஞமூர்த்தின்னு ஒரு அத்வைத்தி. அந்த அத்வைத்திட்ட ஜெயிக்கிற ஜெயிச்சார். 18 நாள் வாதப்போர் பண்ணார். 17 நாள் முடிஞ்சது. நாமே தோத்துருவோன்னு ஒரு பயம். அந்த அளவுக்கு பெரிய வாதி யஜ்ஞமூர்த்தி வாதப்போர் பண்ணார். அதுக்கப்புறம் 18 நாள் தேவப்பெருமானுடைய அனுகிரகத்தாலே, பரமாச்சாரிய ஆளவந்தாவுடைய அனுகிரகத்தாலே அவர் ஜெயிச்சிட்டார். ஜெயிச்சதுக்கு அப்புறம் நம்ம கோட்டில சேக்கனம்னா சுவாமி அவர் ஏற்கனவே அத்வைத்தியா இருந்தாரு, நாமெல்லாம் சீவைஷ்டமெல்லாம் இருக்கோம், அதனால அங்க மீக்க வரேன். இந்த தெலுங்குல இதெல்லாம் சில வார்த்தைலாம் சொல்லுவான். தமிழ்லயே சொல்றது உண்டு. இவரெல்லாம் நம்மளவருங்க, அவ யாரும் அப்படின்ற போது. அதே போல இங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப வெம்பெருமான் என்ன பண்ணிருக்கணும், ஒரு அத்வைத்தியா இருந்தார் சுவாமி. அதே போலதான் நஞ்சியரும் மாதவாச்சாரின்னு பேரு, அவரும் அத்வைத்தி தான். அந்த தண்டின்னு பேரு வருது. அவரை வேதாந்திய ஆக்கினார் சுவாமி. பராசரப்பட்டுதான் அது பண்ணார். அப்ப அவருக்கு எவ்வளவு பிராதானியம் கொடுத்தாரு தெரியுமா? அத்தனை பிராதானியம் கொடுத்தாரு. ஏன்னா வித்தியாசமா பார்க்கல. சரி, இப்ப எம்பெருமானார் அங்கிருந்து அவர் ஐஷன் வந்தார். யஜ்ஞமூர்த்தி ஐஷன் வந்தார். ஐஷன் வந்த உடனே இப்ப இவருக்கு மற்ற பேருக்கெல்லாம் ஒவ்வொரு கைங்கரியம் கொடுக்குறார். இவர் அத்வைத்தி விசிஷ்டாத்வைத்தியம் வந்துட்டார். திருதி வந்திருக்காருன்னு திருதி வந்ததுக்கு அப்புறம் வித்தியாசமா பார்க்கல. ஏன்னா இவர் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு கைங்கரியம் கொடுறார். 10 கொத்து பரிவாரங்கள்னு ஸ்ரீரங்கத்தில் நீங்க கேள்விப்பட்டிருக்கேன். 10 கொத்து பரிவாரங்கள்னு. அந்த 10 கொத்து பரிவாரங்கள் எம்பெருமான் நியமனம் பண்ணார். அந்த 10 பேரும் நியமனம் பண்ணச்சு. அதுல ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு கைங்கரியம் கொடுத்தார். நம்பெருமானுடைய சொத்தெல்லாம் இருக்கணும். திருவரங்கநாதன் பொங்கோதும் சூழ்ந்த புவனியும் வில்லுலகம் அங்கோதும் சோராவை ஆள்கின்ற எம்பெருமான் செங்கோருடைய திருவரங்க செல்வம் இல்லையா, அந்த சொத்தெல்லாம். அப்படின்னா அந்த சொத்தெல்லாம் பரிமாறிப்பது. அதுபோல மடத்துல என்னென்ன பணம் பட்டுவாடலாம் இல்லையா, சுவாமியுடைய மடம் இருக்கணும். அந்த மடத்துல என்னென்ன பணம் பட்டுவாடலாம் பண்ணணுமா, அதெல்லாம் பண்றதுக்காக முதலியாண்டான் நியமிச்சார். அதுவாது திருவரங்க செல்வத்தை பார்ப்பதற்கும் மேற்கொண்டு சுவாமியுடைய மடத்தை பார்ப்பதற்கும் முதலியாண்டான் நியமிச்சார். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கையினம். அப்புறம் தணிகை பண்ணணும். தணிகை மடப்பள்ளி கைங்கரியெல்லாம் யாருக்கு சுவாமி கொடுத்தாரு? வடுகுநம்பிகளுக்கும் கிடாம்பியாச்சனும் நியமித்தார். வடுகுநம்பியும் கிடாம்பியாச்சனும் மடப்பள்ளி கொடுத்தார். அதே போல அடுத்து புஸ்தக சாலை. பிற மதத்தவர்கள் இருக்காரனோ, அந்த பிற மதத்தவர்களுடைய நிலைய மாத்திரமோனோ, அந்த மதத்தவருடைய சமாதானம் பண்ணணும். அவர்களுக்கு என்னென்ன சந்தேகமோ அந்த சந்தேகங்கள்லாம் நம்ம இது பண்ணணுமோனோ, அதெல்லாம் பண்ணணுமோனோ, அதெல்லாம் பண்ணக்கூடிய நிலையில புறத்தாழ்வார நியமித்தார். புஸ்தக சாலை என்ன, பிற மதத்தவர்கள் வந்து வாதப்போர் பண்ணா அந்த வாதத்துல கொண்டு பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் பொறுத்த நியமிச்சாரு. இப்படி ஒவ்வொருத்தரும் நியமிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. நியமிச்சுல வந்துட்டு இருக்கச்சே அப்ப யார் இருக்காரு? இந்த யஜ்ஞமூர்த்தி இருக்கார். யஜ்ஞமூர்த்திக்கு என்னதுமா பேரு கொடுத்தார்? யஜ்ஞமூர்த்தின் பேரு அப்படியே கிடையாது. இங்க வந்த உடனே நம்ம சம்பிரதாயத்துக்கு வந்த உடனே தன்னுடைய அனுகிரகத்தாலே சம்பிரதாயத்துக்கு வந்தார். ஜெயிச்சது தேவப்பெருமாள் அவருடைய அனுகிரகத்தால் ஜெயித்தார். அதனால 2 பேரையும் சேர்த்தார். அருளாள பெருமாள் தேவப்பெருமாள் பேரு, அருளாள பெருமாள் பேரை கொடுத்தார். தம்பேரையும் சேர்த்துனார். அருளாள பெருமாள் எம்பெருமானான்னு அவருக்கு பேரை கொடுத்துட்டார். யஜ்ஞமூர்த்தி அவர் பேரு, எம்பெருமானான்னு அவருக்கு பேரு. இப்ப அவர் பார்த்துட்டு இருக்கார். ஓ, முதலியாண்டாருக்கு இந்த கையிலும் கொடுத்தார், வடுகுநம்பி கிடாம்பியாச்சனுக்கு இந்த கையிலும் கொடுத்திருக்கார், கூரத்தாழ்வானுக்கு இந்த கையிலும் கொடுத்திருக்காரு. என்னதான் இருந்தாலும் நான் வெளியிலிருந்து வந்தவன், நான் அத்வைத்தி அப்படின்னு நான் ஒரு மூலையில ஏதோ ஒரு சின்ன கைங்கரியம் கொடுப்பாரோ இல்லை கொடுப்பாரோ இல்லை அதுவும் தெரியாது. இல்ல ஏதோ ஒரு பெருக்கிற கைங்கரமோ ஏதோ சாமானிய கைங்கரமோ எதையோ கொடுப்பாருன்னு பயந்துண்டு கூணி குறுக்கிட்டு இருக்காரு. நமக்கு ஒண்ணும் கிடைக்க போகுதுன்னு வெளியில இருந்து உள்ள வந்தாலும் பயத்தோடு இருந்து ரொம்ப இருந்தாரு. சுவாமி சுத்தி முத்தி பார்த்தார். அடுத்து கைங்கர் ஒருத்தர் கொடுக்கணும், சுத்தி முத்தி பாக்குறார். பார்த்துட்டு என்ன பண்ணாரு? யஜ்ஞமூர்த்தி கூப்பிடுறாரு, அதாவது அருளாள பெருமாள் எம்பெருமானார் கூப்பிடுறாரு. கிட்டக்க வரும். கிட்டக்க வந்தார். வந்த உடனே தன்னுடைய திருவாராதன பெருமாள் அதை எடுத்து கொடுத்து, நீர் தான் திருவாராதனை பண்ணணும்னு கொடுத்துட்டு. குடும்பமா திருவாராதன பெருமாளை நீங்க கேட்டா கூரத்தாழ்வார் கொடுப்பார், முதலியாண்டார் கொடுக்கலாம், எம்பாரு கொடுக்கலாம். சுவாமி அவர் வெளியிலிருந்து வந்தவர் சுவாமி.
வெளியிலிருந்து வந்தவருக்கு கொடுப்பாரான்னா அத்தனை தூரம் வேறுபாடு பார்ப்பதே கிடையாது. வேறுபாடு பார்ப்பான்னா யாரோ ஒருத்தர் வந்தாரு நாம ஏன் பண்ணணும் அப்படின்னு இல்லையா, அந்த வேறுபாடு பார்க்கறதே கிடையாது. சுவாமி நம்ம சம்பிரதாயத்துல ரொம்ப முக்கியம். தன்னுடைய திருவாராதனை பிறகு கொடுத்துட்டார், திருவாராதனை கைங்கரித்த கொடுத்தார் இல்லையா, குருப்பரவரை எழுதி வச்சிருக்காத. யாரோ ஒருத்தர் வந்துட்டாருன்னா இவன் சந்தேக கண்ணோடு பாப்பானோ, அது கூடாது. சாமிய புத்தி இருக்கணும். என்னதான் அங்கிருந்து வந்தவா சுவாமி அப்படி கொஞ்சம் பார்த்துதான் பண்ணணும், உடனே எல்லாம் நம்பப்படாது அப்படின்னு சொல்றோமோ. அந்த சாமிய புத்தியை நிலைநாட்டுவதற்கு தான் இனிமே பழசி இவருக்கு ஞாபகம் வரப்படாது. நாம அத்வைத்தியா இருந்தோம், அத்வைத்தியா இருந்தோம் ஞாபகம் வரப்படாது. அப்ப என்ன பண்ணும், தான் இப்ப கொடுக்கக்கூடிய கைங்கரியத்தை பார்த்த உடனே நான் ரொம்ப நாளா இங்கதான் இருக்கேன் போட்டிருக்கேன், எப்பவுமே இங்கதான் இருக்க போட்டிருக்கு, அந்த எண்ணம் வரும்படியான ஒரு தன்மையை ஏற்படுத்தி கொடுத்த சுவாமி ராமானுஜர். அப்ப அவன் நினைவு என்னன்னா, நான் பரமா ஸ்ரீவைஷ்ணவனா இப்படியே இருக்கேன், இங்கே இருக்கு நினைக்கிறேன் இல்லையா. அதுதான் அருளாள பெருமா எம்பெருமானாருக்கு சொல்ல தோணுமா. அவர் என்ன சொல்லுவார்னா, சுவாமி நான் ஒன்னும் அத்வைதி கிடையாது, அட்ட போய் யாராவது கேட்டா நான் இங்கே எப்பவுமே விசிட்டா அத்வைத்தியா தான் இருக்கேன், ராமாவணி திருவடி தவிர மற்றது கிடையாது எனக்கு, எப்பவுமே இங்க தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாராம். நேர்த்துக்கு அப்படி இருந்தேனே, இனி இப்படி வந்தேனேன்னு என்கிற எண்ணமே அவளுக்கு வராதான். அந்த எண்ணமே வராமல் தான் பண்ணார். அந்த அளவுக்கு என்ன பண்ணார், இங்க விஷயத்தை யாருக்கு கொடுத்தாரு, அருளாளக்கிழமை எம்பெருமானாருக்கு கொடுத்தாரனோ, அதே போல இங்க ஐஸ்வர்யார்த்திக்கு பெருமாள் கொடுத்திருக்கிற கைங்கரியத்தை பார்த்தா, ஏன்னா பெருமாளே திருமாலே நானும் உனக்கு படவழியன்னு பெருமாள் கொடுத்திருக்கிற கைங்கரியத்தை பார்த்தா, ஓ இவன் பண்ணு இவனுக்கு கொடுத்த கைங்கரியம் பார்த்தா ரொம்ப நாளா நான் அங்கேதான் இருக்க போட்டிருக்கு, நான் எங்க ஐஸ்வர்யார்த்தியா இருந்தேன், நான் ஐஸ்வர்யார்த்தியே கிடையாது என்று சொல்ற அளவுக்கு கைங்கரியத்தை கொடுக்குறான். அப்படின்னா இவனுக்கு இனிமே இந்த ஞாபகமே வராத அளவுக்கு, எந்த ஞாபகமே வராத அளவுக்கு இது ஆழ்வாரே பிரார்த்திக்கிறார், பகவான் பிரார்த்திக்கிறார். நேற்றுக்கு ஒரு பாசம் பார்த்தோம்னோம், ஒளிவில் காலம் எல்லாம் உடனாய் மண்ணை வடிவில் அழிவு செய்ய வேண்டும், சர்வதேச சர்வகால சர்வாவஸ்த சகல விதமான கைங்கரியங்களும் பணப்பிரிவன் ஆக வேண்டும் பிரார்த்திக்கணும். இப்ப அதுல பிரார்த்திக்கச்சே நேற்று இந்த விஷயம் சொல்லல. என்னன்னா பெருமாள் சரி கைங்கரியம் தரேன்ட்டார், ஆழ்வார் என்ன சொல்லிருக்கணும், கைங்கரியம் சரி கைங்கரியம் ஆனந்தமா பண்ணி போய் பாலட்சுமி கேட்டுட்டு இருக்கேன் ஒரு 4 வருஷமா கேட்டுட்டு இருக்கேன். சுவாமி எனக்கு இப்ப வயசு 66 ஆறுது, 4 வருஷமா தான் கேட்டுட்டு இருக்கேன். ஆனா கிட்டத்தட்ட 50 வருஷம் எழுந்தணும். அந்த 50 வருஷம் இழந்த காலட்சேபத்தையும் சேர்த்து நீங்க சொல்லணும். சொல்ல முடியாது, போனது போனதுதானே தவிர அந்த காலத்தை பத்தி நீ திரும்பி அந்த காலத்தை திரும்பி அழைச்சிட்டு வர முடியும். போன காலம் தான் அழைத்து கொண்டு வர முடியாது. ஆனா ஆழ்வார் பிரார்த்திக்கிறது பகவான் என்ன தெரியாது, இன்னைக்கு நீ என்ன நம்மாழ்வாரா எடுத்துட்ட, கைங்கரித்து கொடுத்துட்ட, ஆனந்தமா இருக்கேன், ஒன்னும் கஷ்டம் இல்லை. ஆனா இதுக்கு முன்னாடி நான் ஆழ்வாரா இல்லையணும், அப்ப நான் எங்கேயே இருந்தணும், அப்ப அந்த காலத்தை நான் உன்னை இழந்துடணும், அந்த இழந்த காலத்துக்கும் சேர்த்து நீ எனக்கு கைங்கரியம் கொடுன்னு பிரார்த்திக்கிறேன். இது என்னமா சொல்ல முடியும், போன காலம் ராமனே சொல்றாரு. பட்டாபிஷேகம் எடுத்து ஊஞ்சல்ல உட்காந்து ராமனை சேர்த்து ஊஞ்சல வீட்டுல விளையாடிட்டு இருக்கா, ஆடிட்டு இருக்கச்சே, பிராட்டி சீத்தே உன்னை 10 மாதம் இழந்தேன்னு, அந்த இழந்ததுதான் இந்த திருப்பி அந்த 10 மாதம் எனக்கு வருமானம் வராது. அந்த நாள் போனது போகின்ற காலங்கள், போய காலங்கள், போகு காலங்கள், அது போன காலம் தானே அப்படின்னா. இப்ப ஆழ்வார்கிட்ட இந்த பெருமாள் பதில் சொல்றாரு, அது போயிட்டு காலம், அது போன காலம்னா இதுவே உங்களுக்கு இந்த கைங்கரியமானது விச்சேதம் இல்லாமல் தடைபடாமல் கைங்கரியத்தை கொடுத்துடுறேன். ஆனா போன காலத்துக்கெல்லாம் கைங்கரியம் போட்டா என்னமா நான் கொடுக்கறது அப்படின்னு பெருமாள் சொன்னார். சிரிச்சுட்டார் ஆழ்வார். உனக்கு தெரியலன்னு சொல்லுன்னு. ஆழ்வார் எனக்கா தெரியல. ஆமா என்ன மாதிரி நீ போன காலத்து நான் கைங்கரியம் கொடுன்னு நான் சொல்லல. இப்ப நீ கைங்கரியம் கொடுக்குறையே, இந்த கைங்கரியத்தை நான் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு என்ன தெரியுமா ஏன் வேணும், எந்த எண்ணம் வரணும் தெரியுமா, நான் எப்பவுமே இங்க கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேனே, எல்லா ஜென்மாவிலும் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேனே, அந்த மாதிரி நீ கைங்கரியத்தை கொடுக்கணும், அந்த எண்ணம் வரும்படியான கைங்கரியத்தை நீ கொடுக்கணும். அதைத்தான் நான் பிரார்த்தித்தேனே தவிர, போன காலம்னா போன காலம் என்பதே இல்லாதபடிக்கு என்னுடைய மனசு வரும்படி நீ கொடுக்கக்கூடிய கைங்கரியம் அப்படி இருக்கணும் அப்படின்னார். அதைத்தான் இங்க பண்றார். திருமாலே நானும் உனக்கு படவடி என்றால், படவடி என்னன்னா இருந்தாலும்
பகவத் அபிப்பிராயத்தாலே பழபடியேன். இந்த இடத்துல முதல்ல ஐஸ்வர்யார்த்தி அபிப்பிராயத்தாலே. ஏன்னா அழுக்கு போயிடுத்தினாலே நல்ல ரத்னம் இந்த ரத்னம் ஒன்னாதானே இருக்கும். கர்மா போயிடுத்தினாலே அனன்ய பிரயோஜனபரம் பிரயோஜனானபரம் ரெண்டு பேரும் ஒன்னாதானே இருப்பார். அதே போல அந்த அபிப்பிராயத்தாலே பழபடியேன்னு முதல்ல ஐஸ்வர்யார்த்தி அபிப்பிராயத்தாலே சொன்னார். இப்ப சொல்றது பகவானுடைய அபிப்பிராயத்தாலே. அவர் என்னன்னா சிவன் கைங்கரியம் வந்துட்டான்னு வச்சுக்கேன், என்னமா கைங்கரியம் பண்றான், கொடுத்த கைங்கரியத்தை என்ன சத்தையோட பண்ணிருக்கான், எப்பவுமே பண்ணிட்டு இருப்பான் போல் இருக்கு, எப்பவுமே பண்ணிட்டு வந்தானே இவன் அப்படின்னு. இப்ப பெருமாளுடைய அபிப்பிராயத்தை நானும் உனக்கு பழபடியேன். இது போல ராமானுஜோட அபிப்பிராயத்தாலே அருளாள பெருமாள் எம்பெருமானார் எத்தனை நாட்களாக உமக்கு தெரியும்னு கேட்டா முதலையாண்டான தெரிஞ்ச நாள் தொடங்கியே தெரியுவார். ராமாவுடைய அபிப்பிராயத்தாலே அவன் அன்னைக்கு தானே சுவாமி அவரோட வாதப்பொரு பண்ணீரு, 17 நாள் கூட ஏதோ சிரமப்பட்டீரு, 18ஆம் நாள் தானே ஜெயிச்சிரு அப்படின்னா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லையே. எனக்கு முதலியாண்டு எத்தனை நாளா தெரியுமோ அத்தனை நாளா எனக்கு அருளாள பெருமாள் எம்பெருமானார் தெரியும். கூறத்தாழ்வன எத்தனை நாள் தெரியுமோ அத்தனை நாள் தெரியும். அதே போல பகவானத்துல போய் உமக்கு அனன்ய பிரயோஜன பரரை எத்தனை நாளா தெரியும்னா பதில் சொல்லணும். அனன்ய பிரயோஜன பரரை எத்தனை நாளா தெரியும்னா பிரயோஜனாந்த பரரை எத்தனை நாளா தெரியும் என்றால் எனக்கு பிரயோஜனாந்த பரரை அனன்ய பிரயோஜன பர நாட்கள் தெரியும். அப்படின்னா இந்த பிரயோஜனாந்த பரருக்கான ஐஸ்வர்யாத்தே ஐஸ்வர்யாத்தியா இருக்கக்கூடியவனை உனக்கு எத்தனை நாள் தெரியும் கேட்டா அவன் ஐஸ்வர்யாத்தியே இல்லையே, அவன் பகவன் லாபார்த்தி. பகவன் லாபார்த்தின்னா என்னது, அவர் எப்பவுமே பகவன் லாபார்த்தி தானே இருக்காரு. எத்தனை நாள தெரியும், அனன்ய பிரயோஜன பரர் எத்தனை நாளா தெரியுமோ அத்தனை நாள் இவரையும் தெரியும் அப்படின்றார். அதனாலதான் இப்ப பகவானோட அபிப்பிராயத்தாலே எல்லாரையும் சமமா பாக்குறார். ஏன்னா அந்த கைங்கரியத்தை கொடுத்தோன்னே என்னமா பண்ணிட்டு இருக்கான் என்னமா. சில பேர்லாம் இந்த கரண்டி பிடிக்கக்கூடிய விஷயத்த பார்த்தாலே நல்ல தனியை பண்ணுவார் சுவாமி, ஆச்சரியமான தனியை பண்ணுவார் அப்படின்னு இருக்கும். சில பேர்லாம் பிடிக்கிறத பார்த்தாலே என்ன பண்ண போறாரோ எது பண்ண போறாரோ தனி இருக்குமா இருக்காதா அப்படி சந்தேகம் இருக்கணும். அதே போல இங்க பகவான் கொடுத்த கைங்கரியத்தை பண்ணும் போது இன்னைக்கு இல்ல சுவாமி எப்பவுமே எனக்கு அடிமை அனன்ய இந்த யாரு பகவன் லாபார்த்தி எப்பவுமே எனக்கு அனன்ய பிரயோஜன பரா இருக்கணும். அதே போல இவரும் அனன்ய பிரயோஜன பரன்னு தெரிவிக்கிறார். அப்ப சமமாம தான் பாவிக்கிறார். அதனால்தான் இந்த இடத்துல திருமாலே நானும் உனக்கு பழவடியேன்னு சொன்னார். அப்ப பழமையான அடிமைத்தனம் பெருமாளுடைய திருவுள்ளத்துல இருக்கு. பழமையான அடிமைத்தனம் பெருமாளுடைய திருவுள்ளத்திற்கு. இப்ப பெருமாள் 2 பேர்த்துல வேறுபாடு பார்ப்பதே கிடையாது. 2 பேர்ட்ட வேறுபாடு பார்த்தீங்கன்னா சுவாபாவிகமாக ஞானம் படைத்தவர்களுக்கும் இன்று ஆசிரியத்த ஐஸ்வர்யார்த்திகளுக்கும் வித்தியாசம் பார்க்காம விஷயீகரிக்கும். இது எது பகவானுடைய அபிப்பிராயத்தாலே சுவாபாவிகமாக இருக்கக்கூடிய பகவன் லாபார்த்தி ஞானம் எல்லாம் இருக்கணும். அவா இருக்கும் இன்னைக்குதான் சுவாமி இவர் வந்திருக்கார் அப்படின்னு வித்தியாசம் பார்க்கணும். வித்தியாசம் பார்க்கறதே கிடையாது. ஐயா நான் இன்னும் கேட்டா பெருமாள் தலைகீழா பண்ணுவார். அவரை பொறுத்த வரைக்கும் நேற்றுக்கு ஒருத்தர் வந்தார், இன்னைக்கு ஒருத்தர் வந்திருக்கார். இதை நல்லா கேட்டுக்கோ அண்ணா, நமக்கு எவ்வளவு தூரம் பகவத் அபிமானம் வரணும்ன்றது இங்க தெரிஞ்சுக்கலாம். நேற்றுக்கு ஒருத்தர் வந்தார், சரணாகி பண்ணார், பகவான் திருவிழி பத்தினார், ஓகோன்னு இருந்துட்டார். இன்னைக்கு ஒருத்தர் வந்தார், அவரும் சரணாகி பண்ணார், ஓகோன்னு இருக்கார். நேற்றுக்கு வந்தவர் மறந்து விடாது. இன்னைக்கு ஒருத்தர் வந்தவனும் நீதான் உயர்த்தின்னு கொண்டாடுவார். ரொம்ப நாட்கள் தெரிஞ்சவர் பழமை என்று சொல்லிட்டு இன்னைக்கு வந்தவர் புதியவர்களாச்சே அப்படின்னா பழமையை ஒதுக்கிட்டு புதியவர் எடுத்துக்குவார். இது பெருமாளுக்கே தெரியாது. என்ன சுவாமினா நேற்றுக்கு யாரா வந்தா நேத்தோடு போயிடுது. இன்னைக்கு ஒருத்தர் சரணம் வந்தாச்சுன்னா அவன் இவர் தான் சுவாமி பக்தர்னு சொன்னா இவர் தான் சொல்றாரு, எல்லாமே இவர் தான். இந்த மாதிரி நடந்துதான் சுவாமி. ஸ்ரீராமாயணத்துல விபீஷண சரணாகதியும் போது பார்க்கலாங்க. நிவேதித்த மாம்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனு சரணாஜி ஆயிடுத்து. சரணாஜி முடிஞ்ச உடனே விபீஷணனுக்கு முன்னாடியே சுக்ரவன் ரொம்ப நாளா தெரியும். ஏன்னா சித்திரக்கூடத்தை தாண்டி மேற்கொண்டு அவர் சீதா பிராட்டியில அபகரிக்கப்பட்ட பிறகுதான் விபீஷணனுடைய
சந்திப்பு, சுக்ரீவனுடைய சந்திப்பு. அந்த சுக்ரீவனுடைய சந்திப்பு ஏற்பட்ட பிறகுதான் விபீஷனுடைய சந்திப்பு ஏற்பட்டது. அப்ப விபீஷனுக்கு முன்னாடி சுக்ரீவனை தெரியும். ஆனா அவர்தான் கஷ்டப்பட்டு எல்லா வானர சைன்யத்தையும் அழிச்சுட்டு வந்தார். அழிச்சுட்டு வந்து நேர சேது கரைக்கு வந்துட்டார். இனிமே என்ன பண்ணணும், அந்த சேது பாலம் கட்டணும், சேது காரணம். இப்ப விபீஷன் வந்து சரணாதி பண்ணிட்டான். பண்ணி முடிச்ச உடனே சரணாதி ஆயிடுத்து. இப்ப சமுத்திரத்தை தாண்டணும் போகணும். இங்க இருந்து லங்கைக்கு போகணும். சமுத்திரத்தை தாண்டி போகணும்னா எப்படி போறது சுவாமி? அந்த தாண்டத்துக்கு வழியே தெரியலையே, எப்படி போறதுன்னு பாக்குறாரு. அப்ப சுக்ரீவன் என்ன பண்ணா, ராவனை பார்த்து கேட்கிறான், ஏ ராமா, எப்படி தாண்டலாம்? சமுத்திரத்தை தாண்டனமே, தாண்டி அந்த பக்கம் லங்கைக்கு போனதுன்னு சீத்தையை மீட்டு எடுக்க முடியும், தாண்ட முடியாது போட்டுக்க, எப்படி தாண்டதுன்னு கேட்டான். உடனே என்ன சொல்லியிருக்கணும், அப்படியா, சரி நம்ம ஆலோசிக்கலாம், நம்ம ஆலோசனை பண்ணலாம், நம்ம ஏதோ ஆராய்ச்சி பண்ணலாம், நம்ம ஏதோ பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அதெல்லாம் சொல்லாம உடனே என்ன பண்ணா, நீ போய் விபீஷண கேளுன்ட்ட. சுக்ரீவா, நீ போய் விபீஷண கேளுன்ட்ட. சுக்ரீவனுக்கு வருத்தமா போயிடுது. இது என்னது, நேத்திக்குதான் நான் எத்தனை நாளா இருந்துருக்கேன், நேத்திக்குதான் விபீஷணன் வந்தான், நேத்திக்கு வந்து விபீஷணை பார்த்து விபீஷண கேளுன்னு சொல்லிட்டு இருக்கானே, எனக்கே தெரியுமே, எனக்கு தெரியாதா என்ன வருத்தமா போயிட்டுதான். அப்ப விபீஷணன் வைக்க சொல்ற, நான் உடனே எழுதுறாரு. அங்க பெரியவாச்சான்களை என்னத்துல எழுதுறாரு, அன்றின்ற கண்டு இன்றின்ற கண்டுன்னு இது முன்னின்ற கண்டுன்னு எழுதுறார். அன்றின்ற கண்டு முன்னின்ற கண்டுன்னு எழுதுறார். அன்றின்ற கண்ணுக்கு ஆபத்து வந்தால் வருவோம். அன்றின்ற கண்டுன ஒரு பசுமாடு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கண்ணு ஈந்தது. ஈந்ததுக்கு அப்புறம் 2 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப புதுசா இன்னொரு கண்ணுக்குட்டி ஈடுறது. இது இன்றின்ற கண்டு, அது முன்னின்ற கண்டு. அப்ப இன்னைக்கு ஒரு கண்ணுக்குட்டி போட்டு தோணும். கண்ணுக்குட்டி போட்டதுக்கு அப்புறம் இது வியாக்கியானத்தை எடுத்திருக்காரு, ரொம்ப ஆச்சரியமா எடுத்திருக்காரு. என்ன எடுத்திருக்காருன்னா, போட்டதுக்கு அப்புறம் அந்த பால் கறக்கக்கூடிய இடையினே இருக்கணும், யார் கறக்கிறோ அவா, அல்லது அந்த பழைய கண்ணுக்குட்டி முதல்ல ஒரு கண்ணுக்குட்டி இருக்கணும், 2 வருஷம் ஆயிடுத்தணும், அந்த கண்ணுக்குட்டி முன்னாடி வந்தாலோ அல்லது இந்த பால் கறக்கக்கூடிய இடையன் வந்தாலோ தன்னுடைய குழம்பாலும் கொம்பினாலும் குத்த ஆரம்பிக்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்த நான் ஈன்ற இந்த கண்ணுக்குட்டிக்கு ஏதாவது ஆபத்து பண்ண போறாளான்னு அந்த பயத்தோட, யாரு கறக்கிறவன் வந்தாலே இந்த பாடு, வேற யாரோ வெளி மனுஷா இல்ல, அந்த பாலை கறக்கக்கூடிய இருப்பாரணும், அந்த கறக்குறம் வந்தாலே தன்னுடைய குழம்பாலும் முட்டை வந்துவான். வந்துட்டு தன் கண்ணுக்குட்டிய தாந்தா ரசிக்கணும். ஏன்னு இதெல்லாம் என்ன காரணம், இன்றின்ற கன்றுக்கு ஆபத்து ஏதாவது வரப்போறதுன்னு அப்படிதான் அந்த பசுமாடு பாக்குறது. அப்படித்தான் பகவான் முன்னின்ற கன்று சுக்ரீவன். நல்லா பார்க்கணும், முன்னின்ற கன்றுனா சுக்ரீவன் முன்னாடியே தெரியுமோ. முன்னின்ற கண்ணு, இன்று கண்டன் யாரு, கன்று யாரு, விபீஷன். இன்று கன்று விபீஷணன், முன்கின்ற கன்று சுக்ரீவன். அப்பனா என்னன்னா, அவரை விட்ட சுக்ரீவனை விட்டு என்ன பண்ணார், விபீஷணன் பிடிச்சிருந்தானோ. சரி சுவாமி, அன்றின்ற கன்று இன்று சொன்னா தெரியுது. ஆனா இப்ப நாம என்னைக்கு ஈர்த்திருக்கோம், அதுதானே சுவாமி. நாமெல்லாம் இன்றின்ற கன்று, எப்படி சொல்றேன்னா, இப்போதைக்கு அன்றின்ற கன்று யாருன்னா நாம் தான் இன்றின்ற கன்று. ஏன்னா அடுத்தடுத்து தெரிஞ்சும் போது இப்ப பெருமாள் திருவடி சரணம் சொன்னா நாம் இன்றின்ற கன்று. அப்ப நம்மாழ்வார பாப்பாருன்னா பார்க்க மாட்டார், நாம போய் நின்னோம்னா நம்ம தான் பார்ப்பார். சரி சுவாமி, எம்பெருமானவர் பார்க்க மாட்டாரா, அவரையும் பார்க்க மாட்டார், நம்மைத்தான் பார்ப்பார். இந்த தைரியம் இருக்கிறது தப்பே கிடையாது. ஏன்னா நான் இன்னைக்கு போய் அவங்க திருவடி படுத்திட்டு இருக்கணும், பற்றினபடியானே சுவாமி இன்னைக்குதான் இவர் வந்துட்டார், இவர் தான் பிரதானம் இல்லையா. அப்ப ஏன்னா அதைத்தான் பெரியோர்கள் செலவழிச்சு போறார். ஆனால் கண்ணுன்னு நம்ம ஒத்துக்கணும், அது ரொம்ப முக்கியம். கண்ணுன்னு நம்ம ஒத்துக்கணுமோ, ஒத்துக்கொண்டவன்னா அன்றின்ற கன்றாக பகவான் இருக்கிறார். எங்க தெரியுது, திருமாலே நானும் உனக்கு பழவடியேன். இன்னைக்குதான் வந்திருக்கார் இந்த ஐஸ்வர்யா. ஆனா இவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு, நானும் உனக்கு பழவடி, நீ ரொம்ப நாளா எனக்கு தாசன் ஆயிட்டு. எப்படி பகவான் லாபார்த்தி ரொம்ப நாளா எனக்கு தாசபோதனா இருக்கானோ, அதே போல நீயும் தாசபோதனா இருக்குன்னு தெரிவிக்கிறா இல்லையா. அப்ப கண்டுன்னு நம்ம ஒத்துக்கலைன்னா அப்படின்னு அர்த்தம், பிரபன்னு ஒத்துக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். நான்
தேவரீருக்கு தாசபூதன், தேவரீராலே அனுகிரகப்பட வேண்டியவன், தேவரீர் ரக்ஷாபனத்துக்காக காத்து கொண்டிருக்கிறேன் இங்க நிலையோடு இருந்தா அப்ப இந்த கண்ணுக்கு எல்லா விதமான சகல விதமான பந்துக்கள், அதாவது பகவத் பந்துக்களும் பூர்த்தமா கிடைக்குது. ஆக அது இல்லைன்னு எடுத்து வச்சுக்கேன், புலியும் சிங்கமாமா பார்ப்பான், புலியும் சிங்கமா தான் ஆக அலைவன். ஆக இந்த அபிப்பிராயத்தாலே பழ அடியேன்னு சொன்னார். அப்ப என்னன்னா முதல்ல பழ அடியேன்னு சொன்னது ஐஸ்வர்யார்த்தி அபிப்பிராயத்தாலே. ஏன்னா அவர் கொடுத்த கைங்கரியம் அப்படி இருக்கு சுவாமி, நான் இங்கேதான் இருக்க போட்டுக்கு அப்படின்ற அபிப்பிராயத்தாலே ஐஸ்வர்யார்த்தி சொன்னார். அடுத்து ரெண்டாவது பகவான் சொல்றாரு, இல்ல இல்ல சுவாமி அவர் இங்கதான் இருக்கார், இங்கதான் இருக்கார், ரொம்ப நாளா இருக்காரு. ஏன்னா அவர் வித்தியாசம் பார்க்கறது கிடையாது, அவரு வித்தியாசம் பார்க்கறது கிடையாது, ரொம்ப நாள் இங்க அதனால பழைய அடியன்னு சொன்னார். இன்னும் மூணாவது அதே பகவானே இல்ல புதுசா வந்திருக்காரு இவர், வந்தபடியாலே அன்றின்ற கண்டை காட்டிலும் இன்றின்ற கண்டுதான் பிராதானியம், அதனால இந்த கண்டுதான் எனக்கு தேவை அப்படின்னு இன்னைக்கு இவர் வந்திருக்காரு, அதனால இவர் பட அடியேன் என்கிற பகவத் அபிப்பிராயத்தாலே சொன்னார்னு 3 அர்த்தம் காமிச்சார். ஆக திருமாலே நானும் உனக்கு படவடியேன், ரொம்ப நாட்களாக அடிமை. இப்ப அடிமை யாருக்கு? இப்ப பார்ப்போம். திருமாலே இவ் ஆத்மவத்து ஒரு மிதுன சேஷம் என்று சேஷத்த பிரதிசம்பந்தியை சொல்லுகிறார்கள். இத்தால் மாதா பித்ரு சேஷத்துவம் தேவதாந்திர சேஷத்துவம் கர்மோபாதிகமன்கை அதுவா தேவரிற்கு பிராட்டி நிரூபக பூதையாய் இருக்கிறா போலே எங்களுக்கும் தாசியம் நிரூபகம் என்கிறார்கள் என்னுமாம். இப்ப திருமாலே நானும் உனக்கு பலபடியே சொல்றீங்க. சரி சுவாமி, இந்த அடிமை யாருக்குன்னா அதற்குதான் சேஷத்த பிரதிசம்பந்தின்னு பேர். சேஷத்த பிரதிசம்பந்தின்னு பிரதிசம்பந்தி அப்படின்னு சொல்றா இல்லையா? நாம் அடிமைத்தனம் பண்ண போனா பெற்றுக்கொள்வது யார்? பகவான் தான் பெற்றுக்கிறார். அவருக்கு பிரதிசம்பந்தின்னு பேர். சம்பந்தி பிரதிசம்பந்தின்னு சொல்லுவா. அப்பனா பெருமாளும் பிராட்டியின் மிதுனம், ஒரு மிதனமே உத்தேசம்னு காஞ்சி சுவாமி ஒரு ஆட்சிகள் எழுதி ஒரு பண்ணனார். அப்படியே அப்ப பெருமாளும் பிராட்டி மிதனம், இந்த 2 பேரும் தான் பிரதிசம்பந்தி. எதுக்கு? நாம் சேஷன், பகவான் சேஷி. அந்த சேஷத்துவத்துக்கு பிரதிசம்பந்தி யாரு? பெருமாளும் பிராட்டியும். அப்படின்னா பிரதிசம்பந்தின்னு என்ன சுவாமி? பிரதிசம்பந்தி பெருமாளும் பிராட்டியும் பிரதிசம்பந்தம் என்னது? அநேகமா கல்யாணத்து போது இது இருக்கும். கல்யாணம் அநேகமா பெண் வீட்டுக்காரர் தான் கல்யாணம் பண்ணுவா. கல்யாணம் பண்ணா அதுக்கு பிரதிசம்பாவனை பலன்னு ஒரு வழக்கு வச்சுட்டு இருக்கா. அது இதெல்லாம் எங்க இருக்கு, என்னமா இருக்கு, ஏது இருக்குன்னு அடையெல்லாம் கேட்கணும். எக்ஸாம்பிளுக்காக சொல்லிட்டு இருக்கேன். பிரதிசம்பாவனை அவ ஒரு 5 லட்சம் ரூபாய் பண்ணி ஒரு கல்யாணம் பண்ண வச்சுக்கேன். அதுல இவ நான் 10 கோடி ஏதோ பண்ணணும், 5 கோடி ஏதோ பண்ணணும்னு ஒரு கணக்கு வச்சிருக்கா. அந்தந்த ஊர் கணக்கு, அந்தந்த வீட்டு கணக்குன்னு இருக்கு வச்சுக்கேன். அவ 10 லட்சம் 5 லட்சம் ரூபாய் கல்யாணம் பண்ணா அவர் கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபாய் 5,000 ரூபாய் இவர் பண்ணணும், பிரதிசம்பாவனை பண்ணணும். இல்ல 10 லட்சம் பண்ணிருந்தா அது 10,000 ரூபாய் பிரதிசம்பாவனை பண்ணும் அப்படின்னு அநேகமாக அங்கதான் சண்டையே வந்துடும். அந்த பணம் இருக்கு இல்லையா, ஏதோ ஒண்ணு பண்றாருனோ அந்த பிரதிசம்பாவனை பண்றாருனோ. அதே போல இந்த இடத்துல பிரதிசம்பாவனை இருக்கு. பிரதிசம்பாவனைனா இப்ப அங்கே பிரதிசம்பாவனை தாழ்ந்த விஷயம். அது இங்க பிரதிசம்பாவனை உண்டுன்னா சேஷபூதன் ஒருத்தன் இருந்தால் சேஷத்துவத்தை வாங்கிக் கொள்வதற்கு ஒருத்தன் இருக்கணும் இல்லையா? சேஷி தனியா பெற்றுக்கொள்கிறானா, சேஷினியான பிராட்டியோடு பெற்றுக்கொள்கிறானா? அதான் முக்கியம். நாம கைங்கரியம் பண்றோமோ, கைங்கரியம் பண்றச்சே பெருமாளுக்கு மட்டும் பண்றோமா இல்ல பிராட்டிக்கும் சேர்த்த சுவாமி? நம்ம யார் திருவடி பத்தினோம்? பெருமாள் திருவடி பத்தினோம். பிராட்டி புருஷகாரமா இருந்தார். இந்த விஷயம் இங்க பார்க்க வேண்டாம், இதுதான் புரியத்துக்காக சொல்றேன். பிராட்டி புருஷகாரமா இருந்தார், பகவான் உபாயமா இருந்தார், அவர் தான் எனக்கு மோட்சம் கொடுத்தார். அப்ப கைங்கரியம் அவருக்கு தானே, 2 பேருக்கும் சேர்த்து பண்ணணும். 2 பேருக்கும் சேர்த்துதான் கைங்கரியம். என்னன்னா நம்ம என்ன நினைப்போம், அவர் தானே சுவாமி கொடுத்தாரு, அவருக்கு மட்டும் மட்டும் போறோம்னா கிடையாது. பிராட்டிக்கும் சேர்த்து கைங்கரியம் இருக்கு இல்லையா? அப்ப ஒரு மிதனமே உத்தேசம், மிதன சேஷம். அப்ப அப்படி தெரிவிக்க இல்லையா? இருவருக்குமாக கைங்கரியம் பண்ணுவோம் இல்லையா? அந்த இருவருக்குமாக கைங்கரியம் பண்ணுவோம் என்பதைத்தான் சுவாமி பெரியாழ்வார் திருமாலே நானும் உனக்கு பலவடியே அப்படின்னு தெரிவிக்கிறார். இப்ப ஒருவருக்கு கைங்கரியம் என்ன சொல்லிக்கிறோம்? மாலே நானும் உனக்கு பலவடியேன். அங்க திரு இல்லை,
திருவ சொல்லாம நாளே நானும் உனக்கு பழபடியன்னா பகவானுக்கு மட்டும்தான் கைங்கரியம், பிராட்டி கிடையாது அப்படின்னு வந்துடும். ஆனா பெரியார் என்ன போட்டிருக்காருங்க, திருமாலே நானும் உனக்கு பழபடியேன். அப்ப இந்த சொற்றொடர் யாருடையது? பெரியாழ்வருடையது. இந்த சொற்றொடர் தான் அநேகமா கிட்டத்தட்ட 4000 திவ்ய பிரபந்த வியாக்கியானத்துல ஒரு 100 இடத்துலயாவது இது வரும். வியாக்கியத்தை எடுப்பார் பெரியவாச்சாமல், அங்கங்க எடுப்பார். மற்ற வியாக்கியானங்கள் பண்ணக்கூடிய பெரியோர்கள் பூர்வாச்சாரர்கள் அவாப அங்க திருமாலே நானும் உனக்கு படவடியேன், நானும் உனக்கு படவடியேன், நானும் உனக்கு படவடியேன். எப்படி சுவாமி இது என்ன அர்த்தம் தெரியாது? ஸ்ரீமதே நாராயணாய நமகா, ஸ்ரீமதே நாராயணாய நமகா. ஸ்ரீமத் பயத்துல பூர்வார்த்தம் உத்தரார்த்தம் இருக்கு. பூர்வம்னது ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபக்தி, இது பூர்வம். அடுத்து உத்தரம்னா ஸ்ரீமதே நாராயணனுகா. பூர்வ வாக்கியத்துல பகவான் பெரிய பிராட்டியாரை முன்னிட்டு கொண்டு அந்த நாராயண திருவடிகளே சரணமாக பத்துகிறேன், பத்துகிறேன்னா புத்தி பண்ணுகிறேன், கத்தியத்தாக புத்தியத்தாகான்னு புத்தி பண்ணுகிறேன், வரிக்கிறேன் என்று பிரார்த்தனை இருக்கு முன் வாக்கியத்துல. பின் வாக்கியத்துல ஸ்ரீமதே நாராயணாய நமகான்னா இருவருடைய சேர்த்தியிலே கைங்கரியத்தை பிரார்த்திக்கிறேன். இதுதான் இருவருடைய சேர்த்தி. இப்ப இருவருடைய சேர்த்தி வந்துட்டோம், அது எங்க சுவாமி இருக்கு? திருமாலே நானும் உனக்கு பழவடியேன். இததான் வேதம் என்ன சொல்லித்தோ அதுதான் ஆழ்வார் பாசனங்கள். அங்கங்கள் உபய வேதாந்தம் சொல்றோமோ, அந்த உபய வேதாந்த பூர்த்தி அதுதான். திருமாலே நானும் உனக்கு பழவடியேன்னா ஸ்ரீமதே நாராயண நமகாவுக்கு அர்த்தம் எழுத பார்த்தாலும் இது இல்லாம எழுத மாட்டோம். ஸ்ரீமதே நாராயணத்துல மூச்சுப்படி ஆகட்டும், பரந்த ரகசியமாகட்டும், எங்கெங்கெல்லாம் ரகசிய கிரந்தங்களுக்கு வியாக்கியானம் பண்றச்சு இந்த சப்தத்தை திருமாலே நானும் உனக்கு பழவடியே அப்படின்னு இருக்கா இல்லையா? ஆனா திருமாலேன்னு இருக்கு இல்லையா? திருமாலே என்னன்னா ஸ்ரீமதே நாராயணாய திருமாலே ஆய நமகா நானும் உனக்கு படவடியேன். இந்த அர்த்தத்துக்கண்ணே இந்த சொல்லை அமைத்தார் பெரியார். இந்த அர்த்தம் வரணுமோ தயத்துல சொல்லியா சுவாமி, தயத்தை நேரா திவ்ய பிரபந்தத்தில் கொண்டு சேர்க்க முடியாது. ஆனா அந்த தயத்தில் சொல்லப்பட்ட அர்த்தம் இருக்கணுமோனோ, அப்ப என்ன பண்ணலாம்? திருமாலே நானும் உனக்கு படவடியேன் அப்படின்னு தெரிவித்தா இல்லையா? அதைத்தான் சொல்லப்படுற. நானும் சேஷபூதன் என்று சொன்னாலே சரி சுவாமி, அப்ப சேஷி இருந்தா தானே. சேஷி யாரு? பகவான், அதே போல பிராட்டி, 2 பேர் இருக்கா இல்லையா? அப்ப சேஷி இருந்தவன இப்ப புரியத்துக்கா சொல்றேன். எப்பவும் ஒன்ன சொன்னா இன்னொன்னு தன்னடியே கிடைக்கும். பிரியத்துக்கு சொல்றேன். கடிகாரம்னு சொன்னேன், இன்னொன்னு கிடைக்காது. கடிகாரம் சொன்னா அப்படி பார்ப்போம், அவ்வளவுதான், அது ஒண்ணும் கிடைக்காது. அதே பிள்ளைன்னு சொன்னா உடனே யாருக்கு பிள்ளைன்னு கேட்போம். சுவாமி இந்த பிள்ளையாண்டா சுவாமி, யாருக்கு பிள்ளை சுவாமி அப்படின்னு கேட்டுவா. தகப்பனார்னு சொன்னா யாருக்கு பிள்ளைன்னு கேட்பான். தகப்பன் வந்தாலும் பிள்ளை இருந்தாகணும், பிள்ளைன்னு வந்தாலும் தகப்பன் இருந்தாகணும். அதே கடிகாரம் வந்துட்டு வச்சுக்கேன், கடிகாரம் சொன்னா எதாவது கேட்பாங்க, ஒண்ணுமே கேட்க மாட்டான். அதே போல சேஷன்னு சொன்னாலே சேஷி இருந்தே ஆகணும். நாமெல்லாம் சேஷபூதர்கள், சேஷி இருந்தே ஆகணும் இல்லையா? இது எது போல? தகப்பனார்னு சொன்னா பிள்ளை இருந்தாகணும், பர்த்தான்னு சொன்னா பாரியா இருந்தாகணும். கல்யாணமே ஆகல சுவாமி, பாரியா பிரயோஜனம் இல்லை. கல்யாணமே ஆகல சுவாமி, பர்த்தா அப்படின்னா பிரயோஜனம் இல்லை. அப்ப சம்பந்தமே இல்லையானோ? சந்தமே இல்லையா? அப்ப பிரதி சம்பந்தி இருக்கக்கூடிய சப்தங்கள் நிறைய இருக்கு. ஆனா அந்த சப்தங்கள்லாம் தேவையில்லாத சப்தங்கள். ஆனா இங்க சொல்லக்கூடிய சேஷன்னு சொன்னாலே சேஷியைத்தான் குறிக்கும். சேஷன்னு சொன்னாலே சேஷியை எதிர்பார்க்கும். தகப்பனான்னு சொன்னாலே பிள்ளையை எதிர்பார்க்கறது, தாயார்னு சொன்னாலே பிள்ளையை எதிர்பார்க்கறது, மனைவின்னு சொன்னா கணவனை எதிர்பார்க்கறது, கணவன் சொன்னா மனைவி எதிர்பார்க்கறது. சேஷன், நாம் அத்தனை பேரும் சேஷன். சேஷன்னு சொன்னா சேஷியை எதிர்பார்க்கும். சேஷின்னு சொன்னாலே சேஷன் எதிர்பார்க்கும். அதுவும் உண்டு. ஓ, நம்மளை மட்டும் சொன்னா அப்புறம் எதுவும் இல்லை. அப்ப என்னன்னா அவர் சேஷி சுவாமி, பகவான் சேஷி. சேஷன் இல்லைன்னா அவர் சேஷி இல்லை. அண்ணா தெரிஞ்சுக்கா சுவாமி, உன்னை அன்று இல்லேன் கண்டாய் நாராயணன் ஆழ்வார தெரிவிக்கிறார். நான் இல்லைன்னா நீ இல்லை, நீ இல்லைன்னா நான் இல்லை, நீ இல்லைன்னா நான் இல்லை, நான் இல்லைன்னா நீ இல்லை சொல்லலாமான்னா தாராளமா சொல்லலாம். ஏன்னா சேஷி பாவம் இருக்கணுமோ. சேஷன்னு சொல்லணும்னாலே சேஷி இருந்தா தான் சேஷன்னு சொல்ல முடியும். அதே போல பகவான் நான் தான் சேஷி, நான் தான் சேஷின்னு சொல்லிக்கணும்னாலே
அப்ப சேஷன் இல்லைன்னா சேஷன் சொல்ல முடியாது. புரியத்துக்காக ஒண்ணு சொல்றேன். இன்னைக்கு நிறைய அரசாங்கத்திலேயாகட்டும் ராஜ்யத்திலேயாகட்டும் நிறைய அரசியல்வாதிகள் நிறைய பேர் இருக்கா. தலைவர் தலைவர் சொல்லிப்பா, நான் தலைவர் நான் தலைவர் நான் தலைவர் சொல்லிப்பா. சுவாமி தலைவர் சொல்லிட்டு யாரெல்லாம் சுவாமி தொண்டர்கள் கேட்டா இப்படி பாக்குறாரு, யாருமே காணுமே. என்ன சுவாமி பண்ணிருந்தா, இவரே போறாரு, கதவை திறக்கிறாரு, இவரே யாரா வந்தா உள்ள வர்றார், இவரே பால் வாங்கிக்கிறார், இவரே லெட்டர் போடுறார், எல்லாத்தையும் இவரே பண்ணிக்கிறார். என்ன சுவாமி தொண்டனே இல்லையா தலைவன் சொல்லிக்கிறார். அது பிரயோஜனம் இல்லை. தலைவன் சொன்னாலே தொண்டன் இருந்தாலும், தொண்டன் இருந்தாலே தலைவன் இருந்தாகணும் இல்லையா? ஆனா இருந்தாகணும். ஆனா பகவான் அப்படி இல்லை. தலைவன் சேஷத்துவம். அப்படின்னா சேஷத்துவம் படைத்த தொண்டர்கள், தொண்டனாலே தலைவன் எதிர்பார்க்கறது இல்லையா? தலைவன் இருந்தாலும் தொண்டனை எதிர்பார்க்குமோ? அதே போல இந்த ஜீவாத்மா யாருக்கு சேஷப்படும்? இந்த ஜீவாத்மா யாருக்கு சேஷப்படும்னா, திருமாலே நானும் உனக்கு படபடியேன். மால் திரு, மால்னா சிவன் நாராயணன். மால் எனக்கு நிறைய வந்துருச்சு. மால்ல எனக்கு கிடைக்காத எதுவுமே கிடையாது. மால்னா இது ஆங்கில மால், எம்ஏ. அங்க போயாச்சுன்னா ஒண்ணுமில்லாம போவார். ஏதோ கொஞ்சம் காசு எடுத்துன்னு போயிருப்பார், ஓட்டையடியா வந்துட்டு இருப்பார். என்ன சுவாமி எல்லாம் போயிடுச்சு சுவாமி எல்லாத்தையும். அதுதான் மாலுக்குண்டான தன்மை. என்னன்னா அவன் திருவிடி பத்தினோம்னா எல்லாத்தையும் விட்டுற வேண்டிதான். சரணாகதினா விட்டுருமோ, எல்லாம் அவன் திருவிடி சமர்ப்பிச்சாச்சு. எல்லாம் வந்து என்னையும் உன் உடமையும் உன் சக்கரப்படி ஒற்றிக்கொண்டு நின்னருளே புரிந்திருந்தேன் தெரிவிக்கிறாளே, அதுதான் மால் திரு. அப்ப இருவடைய சேர்த்திலேயே அடிமைப்பட்டு கிடக்கலையா அப்படின்னு. இப்ப அடுத்து ஆச்சரியமான அர்த்தம் நம்புகிறான். நானும் உனக்கு படவடியேன். திருமாலே ஆத்மவஸ்து ஒரு விதிருசேஷத்துவம், சேஷத்துவ பிரதிசம்பந்தியை சொல்லுகிறார்கள். இத்தால் மாதா பித்ரு சேஷத்துவம், தேவதாந்திர சேஷத்துவம், கர்மோபாதி என்கை அத்தவா தேவரிற்கு பிராட்டி நிருபக பூதையாய் இருக்கிறா போலே எங்களுக்கும் தாஸ்யம் நிருபகம் என்கிறாள் என்னவுமாம். ஆச்சரியமான அர்த்தம் கிடையாது. படவடியேன்னு சொன்னார். ரொம்ப நாட்களாக சுவாபாவிகமான அடிமை. அப்பனா இயற்கையான அடிமை திருமாலுக்கு. திருமாலுக்கு நான் இயற்கையான. அப்ப மற்ற பேருக்கெல்லாம் திருமாலே நானும் உனக்கு பல அடியேன்னு சொல்லல, பட அடியேன். வெறும் அடியேன்னு சொல்லியிருந்தா இன்னைக்குதான் சுவாமி வந்திருக்காரு, அதுவும் செயற்கையா வந்திருக்காரு சுவாமி அப்படின்னு சொல்லலாம். பட அடியேன்னா இயற்கையான தாசத்துவம் தெரியறது. அப்ப திருமாலே நானும் உனக்கு படவடியேன்னு திருமாலுக்கு நான் இயற்கையாக எப்பொழுதும் அடிமைத்தனைப்பட்டவன் அப்படின்னு அந்த சப்தம் வந்துனாலே, அப்ப செயற்கையா யாருக்கோ அடிமைத்தனம் பட்டு இருக்குன்னு தன்னிடையே கிடைக்கிறது. அப்படியா சுவாமி? ஆமா, கொஞ்சம் உணர்தலும் பாருங்க. இயற்கையா இவருக்கு அடிமை சுவாமி. அப்ப செயற்கையான அடிமையா இருந்தாரு. ஆமா சுவாமி, இத்தனை நாள் செயற்கை அடிமை இருந்த சுவாமி, இப்ப இயற்கையான அடிமை இவருக்கு அப்படின்னு சொல்லு. எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். அந்த மாதிரி இயற்கை அடிமை யாருக்கும் கிடையாது. பூர்வாச்சாரர்களுக்கு சொல்லலாம், ஆச்சாரர்களுக்கு சொல்லலாம், பகவானுக்கு சொல்லலாம், பாகவதால் சொல்லலாம். யாரும் வழிபோக்கர்கள் வாசல்ல இருக்கிறவர்களாம் கிடையாது. இதுக்கு சொல்ல வந்தேன், திருட்டாந்தத்துக்காக சொன்னேன். அதே போல இயற்கையான அடிமைன்னு வந்து செயற்கை அடிமை இருக்கணும் இருக்கு. செயற்கையான அடிமை யாருக்கு சுவாமி? நாங்க யாருக்கும் செயற்கை அடிமை கிடையாது. ஜாகிரதையா இருக்கணும். அடிமை சொல்லிக் கொள்கிறாங்க குலமே மாதா பிதாக்களுக்கு அடிமைன்னு சொல்றோம். ஆமா, அவளுக்கு நம்ம அடிமை தானே. மாதா என்னுடைய தாய், பிதா என்னுடைய தந்தை. அந்த பிதா சொல்லுங்க, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை. ராமனே இருந்திருக்கான் சுவாமி. தயனதற்கு மகன் தன்னை என்று மற்றிலே தஞ்சமாகவே அப்படி இருக்க செய்து மாதாவுக்கு நான் அடிமை தானே, அதே ஒரு பிதாவுக்கு நான் அடிமை தானே. இது அப்படியே வச்சுருக்கோம். என்னன்னு சொல்றேன் பின்னாடி. அடுத்து தேவதாந்தரங்கள் இருக்கணும். அங்கங்க ஒவ்வொரு முறையும் நிறைய தேவதாந்தரம் இருக்கு. அந்த தேவதாந்தரத்தையும் சொல்றோம். இந்த அடிமையெல்லாம் வந்தேறின. இது இயற்கை இல்லை, செயற்கை. எதுக்காக இதை எடுத்துக்கான்னு பாருங்க. அப்பனா இவனுடைய மாதா பிதாவை நாங்க செவிப்படாதுன்னு சொல்றேடா, சொல்றேடா? அப்படி சொல்லலையே, அப்படி சொல்லவே இல்லையே. அடிமைத்தனம் செயற்கைன்னு சொன்ன. அப்ப அடிமைத்தனம் இயற்கை என்பது யாருக்கு? பகவான் ஸ்ரீமன் நாராயணன் மட்டும்தான். அடிமைத்தனம் மாதா பிதாக்களுக்கு அடிமைத்தனம், தேவதாந்தரங்களுக்கு அடிமைத்தனம் நாம இல்ல, வேற யாரும் இருக்குன்னு சொல்லுவோம். அடிமைத்தனம் செயற்கைன்றான். ஏன்னா செயற்கை வந்த அடிமை. ஆனா பகவானுக்கு பழமை அடிமை. திருமாலே நானும் உனக்கு பட அடியேன். பட அடிமையாகும் திருமாலுக்கு.
அப்ப அடிமைத்தனம் யாருக்கு? மாதா பிதாக்கள் தேவதாந்தகம். இப்ப பாட்டை இப்படி வச்சுக்கோமே, திருமாலே நானும் உனக்கு படைவடியேன் என்று இருக்கிறபடியாகவே மாதா பிதாக்களுக்கு அடியேன், தேவதாந்திரங்களுக்கு அடியேன், திருமாலே பல அடியேன். பல என்பதை அவர்களிடத்துலதான் சேர்க்க முடியும். ஆக ஒரு காரணத்தை பற்றி வராத சுவாபாவிகமான சேஷத்துவம் திருமாலிடத்தில் இந்த இடத்துல வருவோம். மாதா பிதாக்கு நம்ம அடிமையா இருக்குமோனோ இருக்கும், தேவதாந்திர அடிமையா இருக்கமோனோ நாமெல்லாம் வேற யாரோ, யாருதே சொல்லணும், வேற யாரோ அவள் அடிமையா இருக்கா. அந்த அடிமை சுவாபாவிகம்னா செயற்கை. நம்ம மாதா பிதாக்களுக்கு அடிமையா இருக்கிறதும் செயற்கைதான், தேவதாந்திரங்கள் அடிமையா இருக்கிறதும் செயற்கைதான். அப்ப இயற்கை சுவாமி பெரியார் சொல்றீங்க, திருமாலே நானும் உனக்கு பல அடியேன். பழமையான அடிமை என்னன்னா இயற்கையான அடிமை பகவான்கிட்ட தான், வேற யாருமே கிடையாது. என்ன சுவாமி, எதனால் இவ்வாழ்க்கெல்லாம் செயற்கை, பகவான்கிட்ட இயற்கை எது? சொல்றேன், நாம ஒரு காரணத்தை முன்னிட்டு கொண்டு ஒரு காரியத்தை செய்தால் அந்த காரணம் முடிஞ்சு போயிடுத்துனாலே அந்த காரியத்தை பத்தி நம்ம கணிசிக்கவே மாட்டோம். அது கிடைச்சிட்டு சுவாமி, இனிமே எதுக்கு, அது வேண்டாமே. யாரோ ஒருத்தர் ரெக்கமெண்டேஷன் பண்ணார் உத்தியோகத்துக்கு, உத்தியோகம் கிடைச்சிட்டு 2 நாள் பார்த்தேன், 3 நாள் பார்த்தேன், அதுக்கப்புறம் அவ்வளவுதான் ஞாபகம் வச்சுக்க வேண்டாமே சுவாமி, அடியே தாசன் சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம். அப்போ அந்த காரணம் முடிஞ்சு போயிடுச்சுன்னா, இந்த காரணம் முடிஞ்சு போயிடுச்சுன்னா அது இயற்கையா இருக்கா? செயற்கை ஆயிடும், இயற்கை கிடையாது. இப்ப மாதா பிதாக்கு நம்ம அடிமைனா அது இயற்கையா? இந்த ஜென்மால இவா மாதா, இந்த ஜென்மால இவா பிதா. அதனால இவா 2 பேரும் இருக்கிறபடியாலே இதுக்கு முன்னாடி ஜென்மால யார் மாதா யார் பிதா தெரியாது, அடியேனு தெரியாது, வேற யாராவதுதான். அப்ப அவருக்கு நான் அடிமையா இருக்கணும். அப்ப அந்த நிலையோட அது போயிடுத்து, அது இயற்கையா? கிடையாது, அந்த ஜென்மாவோட போயிடுத்து. அடுத்த ஜென்மா இனிமே நமக்கு அடுத்த ஜென்மா கிடையாது. ஆனா இதுக்கு முன்னாடி எத்தனையோ மாறி மாறி பலபிறப்பம் பிறந்தன்னு எத்தனையோ ஜென்மா எடுத்திருக்கோமோ, அந்த ஜென்மாலாம் மாதா பிதா இருந்திருப்பாரணும், அந்த மாதா பிதா இருக்கும் அடிமை தானே. அப்ப அந்த அடிமை இயற்கையான அடிமைனா கிடையாது. அப்ப ஒரு காரணத்தை பற்றி வந்த அடிமை என்ன மற்றவை இடத்துல. ஆனா பகவான்கிட்ட காரணத்தை பற்றி வருதுல பல அடியேன். கர்மத்தால் ஏதோ ஒரு தேவதையை பற்றி இருக்கும், கர்மத்தால் ஏதோ மாதா பிதா பற்றி இருக்கும், கர்மம் தொலைஞ்சு போயிடுச்சுன்னா பல அடியேன் யார்கிட்ட? திருமாலிடத்துல. இந்த கர்மம் பண்ணு இவா மாதா, இந்த கர்மம் பண்ணு இவர் பிதா. அதே போல அவளுடைய தாயார் தப்பினரும் அவ ஏதோ கர்மம் பண்ணிருக்கா, அந்த கர்மத்தால இந்த புள்ள பிறந்திருக்கான், அதுதான் உண்டு. அந்த கர்மம் எடுத்து வச்சுக்க, என்னுடைய தாயார் தகப்பனாரும் ஸ்ரீவைக்கம் போகப்பட, அடியனும் ஸ்ரீவைக்கம் போகப்பட. அப்ப யாருக்கு அடிமை? பழ அடிமை யாருக்கு? பகவானுக்கு மட்டும்தான், வேற கிடையாது. அப்ப கர்ம நிபந்தனமாக ஏற்பட்டதுதான் மாதா பிதாக்களுடைய அடிமை. அதனால்தான் ஆழ்வார் சேலை கண்ணியரும் பெரும் செல்வமும் நன்மக்களும் மேலா தாய் தந்தையும் அவரே அப்படின்னு தெரிவித்தார். இதுக்கு சொல்ல படி இந்த சொன்னபடியாலே அப்பன்னா மாதா பிதாக்கள் அடிமையில போட்டு சுவாமி, அவரை சேவிக்க வேண்டாம் போட்டிருக்கு, அவருக்கு ஒண்ணும் பண்ண வேண்டாம் போட்டிருக்கு அப்படின்னு தயவு செய்து நினைக்க வேண்டாம். செயற்கையா வந்த அடிமைன்னு சொன்னோமே தவிர சேவிக்கப்படாது, அவருக்கு பண்ண வேண்டிய கைங்கரியம் என்றும் அந்த கைங்கரியம் பண்ணப்படாதுன்னு அடியை தெரிவிக்கவே. ஆனா அது செயற்கை, இது இயற்கை. தேவதாந்தருடைய செயற்கை, இயற்கை கிடையாது. கர்ம நிபந்தனமாக என்ன, இத்தனை ஜன்மாக்கள் இவன் இன்னென்ன பக்தியா இருந்தாலும் அதுக்கப்புறம் அந்த பக்தி மாறுறது தெரியுங்க இல்லையா? அதனால்தான் திருமாலே நானும் உனக்கு பழிவிடினேன். கர்மம் தொலைஞ்சு விட்டுன்னு வச்சுக்கேன், பகவான் தான் அடிமை. இப்ப அடுத்த அர்த்தம் சொல்றாரு தர்மா, இப்ப அந்த சொல்லிலேயே அர்த்தம் பார்க்கலான்ற அடுத்த அர்த்தம் பண்றாரு. திருமாலே நானும் உனக்கு படவடியேன். தெரிவிடிய சமயம் என்ன சொல்கிறாய் என்றா பெருமாள் கேட்டார். திருமாலே நானும் உனக்கு பழவடியேன். பெருமாட்டுக்கு முன்னாடி சொன்னோம், என்ன சொல்றேன்னு கேட்டார். திருமால் என்கிற சொல்லிலே திருவுக்கு மால் எப்படி, அதாவது மாலுக்கு திரு எப்படி அடிமை இருக்கிறதோ அதே போல நானும் உனக்கு பழவடியேன். பெருமாள்கிட்ட போய் முதல் அர்த்தம் பண்ணாரு, பெருமாளுக்கு பழைய அடிமையா இருக்கிறது இயற்கை, மற்ற பேருக்கு அடிமையா இருக்கிறது செயற்கைன்னார். மற்ற பேர் பழைய அடிமை கிடையாது, அடிமை
அடிமையா இருக்கிறது செயற்கை, அது இன்க்ளூடிங் தேவதாந்திரம். அது முதல் அர்த்தம் சொல்லிட்டார். ரெண்டாவது அர்த்தம், இல்ல இல்ல சுவாமி, திருமாலே நானும் ஊருக்கு பழவடியேன் அப்படின்னு சொல்லிட்டு பகவான்கிட்ட போய் சொன்னோம். சொன்ன உடனே அவர் கேட்கிறாரு, எப்படி சுவாமி பழவடியன் எப்படி சொல்றீரு அப்படின்னு கேட்டார். கேட்ட உடனே, இந்த பிராட்டி உனக்கு அடிமை தானே, பழமையான அடிமை தானே? ஆமா. அதே போல நானும் உனக்கு பழமையான அடிமை. நான் உனக்கு சொல்லாம நானும்னு சேர்த்துக்கா பாருங்க. இந்த சப்தத்தை பாருங்க, மறுபடியும் பாட்டு சொல்ற பாருங்க. இந்த பாட்டுல எவ்வளவு விஷயம் பெரியவாச்சம் எடுத்துக்கா பாருங்க. திருமாலே நான் உனக்கு பழ அடியேன் அப்படிதான் சொல்லணும். திருமாலே நான் உனக்கு படவடியன்னு சொல்லணும். ஆனா பெரியாழ்வார் வந்துட்டு நானும்னு போட்டிருக்காரு. இதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். திருப்பாவையில 5 பாசுரங்கள் அவதாரிக்கு. முதல் பாசுரம் மார்கழி, வையத்து, ஓங்கி, ஆழிமழை கண்ணா, மாயனை. இந்த 5 பாசுரங்கள் அவதாரிக்கு. 6வது பாசுரம் தொடங்கி 15வது பாசுரம் பரியந்தம் 10 பெண்களை எழுப்பக்கூடிய பாசுரம்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த பாசுரத்துல 6வது பாசுரத்துல ஒரு பெண்ணை எழுப்பணும். எழுப்பணும்னாலே எழுப்பறதுக்கு முன்னாடி விடியற்காலை விடிந்து போயிடுத்து, நன்னா விழிஞ்செடுத்து அந்த விடுந்தவைக்கு உண்டான அடையாளம் சொல்லணும். அந்த அடையாளம் சொல்றதுக்காக அந்த அடையாளம் சொல்லி 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 ஒவ்வொரு பெண்ணையா எழுப்பிட்டு வரா 10 பாசுரத்தாலே ஆண்டான். அப்ப அடையாளம் சொல்லும் போது இந்த முதல் பாட்டு எது? 6வது பாசுரம். புல்லும் சிலம்பினகான் வந்துருக்கு. புல்லும் சிலம்பினகான். புல்லுனா பட்சிகள். பட்சிகள் சப்திக்கின்றன, அதனால் விடிந்தவைக்கு அடையாளம் சொன்னார். அந்த இடத்துல பாட்டு எப்படி இருக்குன்னு தெரியுமா? புல் சிலம்பினகான்னு சொல்லணும். ஆனா ஆண்டாளுடைய அங்க வார்த்தை என்னன்னா, புல்லும் உம்காரம் சேர்த்திருக்கா. உம்காரம் சேர்த்தாலே என்னன்னா புரியறதுக்காக அப்படியே வச்சுருக்கோம். அதே போல நானும் அங்கேயும் உம்காரம் சேர்த்திருக்கு, அதே அப்படியே வச்சுருக்கோம். இப்ப சுவாமி ஒருத்தர் வந்தார், 4 பேர் வந்தார். அந்த வரலாம் முன்னாடி யாரோ ராகவன் ஒருத்தர் வந்தார், கோவிந்தன் ஒருத்தர் வந்தார், அதற்கு மேற்கொண்டு மாதவன் ஒருத்தர் வந்தார். இப்ப வராகன் வந்தார். வராகனம் வந்தார்னு சொன்னேன். வராகனம் வந்தார்னு சொன்னேன். இப்ப வராகனம் வந்தார்னு சொல்றச்சே அப்ப உங்காரம் இருக்கு இல்லையா, அது யாரையும் சேர்க்கறது, யாரையும் சேர்க்கறது. அப்பன்னா என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாடி மாதவன் வந்தார், கோவிந்தன் வந்தார், கேசவன் வந்தார், இப்ப வராகனம் வந்தார்னு அர்த்தம். அதே போல புல்லும் சிலம்பினகான்னா, அப்ப புல்லனா பட்சிகள் சப்திக்கின்றன, அதனால விழுந்தவைக்கு அடையாளம்னா அதுக்கு முன்னாடி ஒரு அடையாளம் சொல்லி இருக்கணும். சொல்லியிருந்தபடியாலே அந்த அடையாளத்தை அவ கேட்கல. கேட்காதபடியாலே இது அடையாளமே இல்லையே அப்படின்னு சொல்ல, அதனால அது அடையாளம் இல்லையா அப்படின்னா பட்சிகள்லாம் சந்திக்கின்றனவே. புல்லும் சிலவின 2வது அடையாளம் சொன்னான். அப்ப முதல் அடையாளம் பாட்டிய காரணம்னா அது பெரியவாச்சம் தான் தெரியும், அவருக்கு தெரியும். அவர் என்ன சொன்னாங்க, நாங்க முன்னாடி வந்துட்டோம், நாங்க வந்ததே அடையாளம். எப்ப நாங்க வந்தோமோ விடிஞ்சாதானே வருவோம். அப்ப விடிஞ்சிருக்கு, காலை பொழுது விடிஞ்சிருக்கு, நாங்க வந்தோம், நாங்க வந்ததே அடையாளம் சொன்ன. நீங்க வந்ததுலாம் அடையாளம் கிடையாது, வேற ஏதாவது அடையாளம் சொல்லுன்னா அப்ப சொல்றா புல்லும். அதே போல இங்க திருமாலே நான் உனக்கு பழவடி என்று சொல்லணும். நானும்னு சேர்க்கிறார். அப்ப முன்னாடி யாரோ பழ அடிமையில இருந்திருக்கா. யார் சுவாமி? நானும்னு சொல்றது யாரு? ஐஸ்வர்யா. அப்படி இருக்கச்சே முன்னாடி யாரோ பழம் இருக்கு இல்லையா, நானும் உனக்கு சேர்த்தா இல்லையா, அப்ப முன்னாடி யார் சொல்லி இருக்கணும்? யாருன்னா பிராட்டி. பிராட்டி அந்த மாலுக்கு அடிமை. பிராட்டி மாலுக்கு அடிமை இல்லையா பிராட்டி? ஆமா, அவனுக்காக தான் அவள் இருக்கா. அவள்தான் அவன் செய்ப்பா. ஏகோனு சேஷித்வம்னு பேரு. நித்தியவேஷா ஜெகன்மானி விஷ்ணோர்ச்சி அனபாயினி, இது ஒரு வாக்கியம். அது மட்டும் இல்ல, அவளுக்கு ஈஸ்வரின்னு பேரு. அவளுக்கு ஈஸ்வரின்னு பேரு பகவான் பிராட்டிக்கு. ஏன்னா ஈஸ்வரின்னு என்ன? ஈஸ்வரியான தன்மை பகவானை தவிர மற்ற பேருக்கு ஈஸ்வரியான தன்மையா இருக்கா. அப்ப பகவான் அவ சேவிக்கிறாரும்.
அப்ப பகவான் அவ சேவிக்கிறபடியாலே பகவானுக்கு அடிமை தானே. அப்ப ஏற்கனவே அவள் அடிமையா இருக்கா, யாரு? விராட்டி தேவரீருக்கு அடிமையா இருக்கா. அதே போல நானும் பட அடிமை. இதுதான் அர்த்தம். பெரியவாச்சான் பிள்ளை இதை காமிக்கலன்னா ஒண்ணுமே தெரியாது, தலைகீழ நின்றாலும் தெரியாது. நாம கிடு 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 திருப்பலாண்டு சேவிச்சுட்டு போவோம். அல்வழ கொண்டு வெள்ளா நிகோட்டியர் போன அபிமான தங்கன் செல்வனை போல திருமாலே நானும் உனக்கு பழவடியேன். என்ன சுவாமி, திருமாலே நானும் உனக்கு பழவடியேன், நான் இயற்கையா அடிமை, இயற்கை அதோட நிறுத்துவோம். நானும்னு போட்டிருக்காரு சுவாமி, அந்த திருமாலை நான் அப்படின்னு தானே போட்டுக்கணும். நானும் சந்தம் போட்டுக்கணும். ஆமா, அடியன் ரெண்டாவதா சேர்ந்திருக்கேன், முன்னாடி ஏற்கனவே உனக்கு அடிமைத்தனம் இருக்கு. யாரு? பிராட்டி. திருமாலே நானும் உனக்கு பழவடியேன். நானும் என்பது முன்னாடி சேர்ந்தால் திருவை சேர்த்து திரு நாளுக்கு அடிமையா இருக்கிறாள். அதே போல நானும் உனக்கு அடிமையா இருக்கிறேன். இந்த விஷயத்தை தான் லக்ஷ்மணன் தெரிவிக்கிறான். இந்த மாதிரி யாரா சொல்லியிருக்காரா சுவாமி? சொல்லியிருக்காரா? லக்ஷ்மணன் சொல்லி தெரிவிக்கிறான். ஸ்ரீராமனுக்கு ஆச்சரியமான ஸ்லோகம். தனி ஸ்லோக வியாக்கியானத்தை வெளிவாக்கியம் ஆச்சரியமா இந்த ஸ்லோகத்துக்கு பண்ணி வியாக்கியானம். நச்ச சீதா ஸ்வஜாஹீனா நச்ச அகமபி ராகவகா முகூர்த்தமபி ஜீவாவகா ஜலான்மாத்தியாபி ஹோத்ருதோம். இது லக்ஷ்மணா, நாட்டிலே நில், நீ வர வேண்டாம். எனக்கு 14 வருஷங்கள் கைகேயி சொல்லிட்டா, பரதனுக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம் சொல்லிட்டா, அதனால நீ வர வேண்டாம். என்னத்தான் சொல்லியிருக்கா, அதனால நீ வர வேண்டிய அவசியம் கிடையாது. நீ ராஜ்யம் இல்லைன்னா இருப்பானா லக்ஷ்மணன்? நேற்று கூட பார்த்த அழறான், பறந்தான், அழுது புரண்டு என்ன பண்ணா, வந்தே தீரும். அப்ப இந்த ஸ்லோகத்தை சொன்னான். நச்ச சீதா துவயாஹீனா நச்ச அகமபி ராகவகா முகூர்த்தம் அபி தீவாவகா ஜலான்மத்யாபி கோத்ருதோ. ஹே ராமா, சீதை உன்னை விட்டு எப்படி பிரிந்தால் எப்படி இருக்க மாட்டாளோ, நானும் அதே போல உன்னை பிரிந்து கிடையாது. சீதை உன்னை விட்டு பிரிந்து இருப்பாளா? பிரிந்து இருக்க மாட்டான். நச்ச சீதா துவயாஹீனா, சீதை உன்னை விட்டு எப்படி பிரிவது கிடையாதோ அதே போல நானும் உன்னை விட்டு பிரிவது கிடையாதுன்னு சொல்லியிருந்தா அதோட முடிச்சிருந்தா பரவாயில்ல. அதுக்கு எக்ஸாம்பிள் வேற எடுக்கிற திருட்டாந்தம். என்ன திருட்டாந்தம்னா, ஜலம் இருக்கு, தண்ணி இருக்கு, தண்ணியில மீன் இருக்கு. அந்த தண்ணியில இருக்கக்கூடிய மீன் எடுத்து வெளில போட்டா என்ன பண்ணுவோம்? துடிக்கும். அதுக்கு அந்த ஜல சம்பந்தம், தண்ணீர் சம்பந்தம் இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு பிராணம் இருக்கும். தண்ணீர் சம்பந்தம் போயிடுச்சுன்னா அதுக்கு பிராணம் போயிடும். ஆனா அதை எடுத்து வெளில போட்டாச்சுன்னா அது இறந்த போயிடுமோனோ. அதே போல ராமா, நீர் தான் ஜலம், நான் தான் மீன், உன்னுடைய சம்பந்தம் இருக்கணும். இல்லைன்னா நான் பிரிந்தோம்னா நீ பிரிவாலே என்னுடைய பிராணம் போயிடுனார். என்னுடைய பிராணம் போகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு இருக்காரு, எப்படி சீதையுடைய பிராணம் போயிடுமோ அதே போல என்னுடைய பிராணம் போயிடுன்ற. அப்பனா ராமா, உன்னை விட்டு பிரிந்த சீதை இருப்பால. நச்ச சீதா துவயாஹீனா நச்ச அகமபி ராவகா, உன்னை விட்டு பிரிந்தால் சீதை இருக்க மாட்டாளோ அதே போல நானும் இருக்க மாட்டேன். இங்கு அகமபி என்கிற சம்ஸ்கிருதம் தான் இங்க நானும். அகமபி நதசீதா துவயாஹீனா அகமபி ராகவகா. அகமபி என்கிற சப்தம் தான் இங்க தமிழ நானும் உபயவேதாந்தம் வச்சுக்கலாம். அகமபின்னு ஸ்ரீராமன ஸ்லோகம். சரி சுவாமி, திவ்ய பிரபந்தத்துல நானும் நான் இங்க நானும் சொல்லியிருக்காரனோ. அப்ப அபி என்பது சம்ஸ்கிருதம். அபி உங்காரம் அர்த்தம். உங்காரம் அபின்னு உங்கரன் புல்லும் நானும் அப்படி சொல்றோம்னா அந்த உங்காரம் அர்த்தம் இல்லையா? இங்க நானும் சொல்றா இல்லையா? அகமபி தாசகா அப்படின்னு ஒரு இல்லையா? நானும் உனக்கு தாசன், நானும் உன்னை விட்டு பிரிய மாட்டேன். எது போல? சீதை உன்னை விட்டு பிரிந்தால் எப்படி உயிர் வாழ மாட்டாளோ ராமா, அதே போல நானும் உன்னை விட்டு பிரிந்தால் உயிர் வாழ மாட்டேன். இது லக்ஷ்மண வாக்கியம். அதே போல இங்கே பெரியாழ்வார் நானும் உனக்கு பழ அடியேன், நானும் உனக்கு பழவடி. பழ அடி என்ன எப்படி சுவாமி? பிராட்டியான திரு, அதே போல நானும் உனக்கு பழ வடிவான இருக்கணும். எப்படி அவ பிராட்டி எப்படி உனக்கு பழ அடிமையா இருக்காளோ அதே போல திருமாலே நானும் உனக்கு பழவடியேன். பிராட்டி எப்படி உனக்கு பழ அடிமையா இருக்காளோ அதே போல நானும் திருமாலே உனக்கு பழவடியேன். ஆனா ஒரு வேறுபாடு, பிராட்டி பட அடிமையாக இருப்பதற்கும் நாம் பகவானுக்கு பட அடிமையாக இருப்பதற்கும் என்ன சுவாமி? நம்மளால சேர்த்துக்கிற தைரியமா சொல்லலாம், எந்த தவறும் கிடையாது.
நம்ம இப்பதானே பார்த்தோம், இயற்கையான தன்மைனா பகவானுக்கு தாசத்துவம். இதை மட்டும் நீங்க விடவே விடாது. எப்பனாலும் சுவாமி அடியன் தாசன் தாசன். யாருக்கு சுவாமி? பகவான் சிவன் நாராயணன் தாசன். அவர் தான் சுவாமி, நாம் தாசன். அவர் தான் சுவாமி, நாம் தாசன். இது எப்ப எந்த நிலையில இருந்தாலும் இது இருந்துட்டே இருக்கும். எங்க போனாலும் சரி, ராத்திரி தூக்கத்துல என்ன அடியன் தாசன் அடியன் தாசன். ஆனா அந்த ஸ்ரீ வைஷ்ணவத்தை வந்து விட்டது. நிறைய பேருக்கு வந்துச்சு. யாரை பார்த்தாலும் அடியன் ராமன் தாசன், அடியன் ராமன் தாசன். காலட்சத்தை வரவா கூட முதல்ல அடியன் ராமன் தாசன் சொல்றாங்க. ஆனந்தமா இருக்கும் சொல்றச்சு. அது அடியனை சேவிச்சுன்னு சொல்றாரு, அது வேற விஷயம். ஆனா ராமானுஜ சம்பந்தம், அந்த ராமானுஜ திருவடிக்கு அடியன் தாசன்னு சொல்றாளே, அதை விட பெருத்த எண்ணம் என்ன மட்டும் இல்ல, அதுதான் பெரிய சொத்து. வேற சொத்தே கிடையாது. ஸ்ரீவைகுண்டம் போனா அதுதான் சொத்து. ஸ்ரீவைகுண்டம் திரிநீகித விரிஞ்சாதி நிலங்குதி விபூதயகா ராமானுஜ பதாம்போய சமாஸ்ரீன சாலினதா. பிரம்மா பதவி கொடுத்தாலும் அந்த ராமானுஜ திருவடி இருக்கு சுவாமி, அது ஒரு முறை இருக்கு. பிரம்ம பதவி ரொம்ப பெருசா இருக்கு சுவாமி, அது வாங்கிறேன்னா புல்லுக்கு சமானம் பிரம்ம பதவி. இந்த திருவடி ஸ்ரீவைகுண்டத்தை காட்டிலும் மேம்பட்டது. அது சொல்லணும். அது அடிமை நமக்கு வந்துடுச்சு. ஐயன் ராமதாசன் அடியன் ராமதாசன் சொல்ற மனம் அதைத்தான் தெரிவிக்கிறார். திருமாலே நானும் உனக்கு பழவடியேன். ஆனா பிராட்டி அடிமையா இருப்பதற்கும் நாம் அடிமையா இருக்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு, வேறுபாடு உண்டு. பிராட்டி, திருவான பிராட்டி பகவானுக்கு மட்டும்தான் அடிமை, அது மட்டும்தான் அடிமை. இப்ப நாம பகவான் பிராட்டி மிதனமே உத்தேசியம். ரெண்டு பேருக்கும் சேர்ந்து நம்ம அடிமை, அதான் முக்கியம். ரெண்டு பேருக்கும் சேர்ந்து வரைக்கும். அப்ப ஏன்னா திரு பகவான் உனக்கு மட்டும் அடிமையா இருக்கிறா போலே நானும் உனக்கு அடிமைன்னு சொல்லிட்டா அப்ப உனக்கு மட்டும் அடிமை ஆயிடும். அப்படி இல்லை. இதத்தான் பூர்வாச்சாரம் ரொம்ப ஆச்சரியமா ஒரு இந்த சப்தம் போடுவா. அத்திரு அவனை பற்றும் இத்திரு இருவரை பற்றும். அது என்ன சுவாமி? அத்திரு இத்திரு. அத்திருன்னா பிராட்டி, இத்திருன்னா நாம அத்தனை பேரும், நாம் அத்தனை பேர் திருவா சுவாமி. நாம எப்ப பகவானுடைய சம்பந்தத்தை பெற்றோமோ நாம உயர்ந்தவன். அடிக்கடி சொல்லிட்டு இருக்கணும், இல்லை எனக்கு இல்லை எனக்கு பகவத் சம்பந்தம் இருக்கு நன்னாதான் அபிமான தொங்கன் செல்வனை போல இப்பதானே பார்த்திருக்கோம். அப்படி இருக்க செய்து அப்ப அத்திரு அவனை பற்றும் இத்திரு இருவரை பற்றும் இதுவா. அத்திருனா பிராட்டி, இத்திருனா இந்த ஜீவாத்மா, இருவரை பற்றும். பகவானுக்கு விஷ்ணுன்னு பேர். கொஞ்சம் விளையாட சொல்லுவாங்க பூர்வர்கள்லாம். பகவானுக்கு விஷ்ணுன்னு பேரு. ஆனா அவருக்கு வைஷ்ணவன்னு பேர் உண்டானா கிடையாது. பகவான் வைஷ்ணவனா கிடையாது. அதனால்தான் திருக்குறுங்குடி எம்பெருமான் தான் வைஷ்ணவன்னு பேர் எடுக்கணும்னு எம்பெருமானருக்கு கைங்கரியம் பண்ணார். அதனால அவர் வைஷ்ணவ நம்பின்னு பேர். அவருக்கு வைஷ்ணவ நம்பின்னு பேரு இருக்கட்டும். ஆனா அவர் ஒருத்தருக்கு தான். மற்றவாலாம் விஷ்ணுதான். விஷ்ணு வஷக்காரகா பூத பவ்ய பவப்பதுன்னு சொல்றாரு. அப்ப விஷ்ணுன்னு பேரு. அவர் வைஷ்ணவன் கிடையாது. ஆனா அதே நமக்கு ஒரு பெருமை பகவானோட உண்டு. அவனை யாரு வைஷ்ணவன்னு சொல்லி கூடுவான்னா விஷ்ணுவை பின்தொடர்ந்து போறவாள்லாம் வைஷ்ணவன். அப்புறம் நமக்கெல்லாம் என்ன பேரு? வைஷ்ணவாள்னு பேரு. நமக்கெல்லாம் வைஷ்ணவாள்னு பேரு. அதே பகவானுக்கு விஷ்ணுன்னு தான் பேரு. அந்த பெருமை பகவானை காட்ட நமக்கு உண்டு. வைஷ்ணவாசம் எல்லாம் வைஷ்ணவாசம் அந்த பெருமை உண்டு. சரி சுவாமி, வைஷ்ணவா தான். அந்த வைஷ்ணவாளுக்குள்ள யார் முதல் வைஷ்ணவா? முதல் வைஷ்ணவி யாரு? முதல் வைஷ்ணவ யாருன்னா பிராட்டி தான். ஏன்னா திரு அவனை பற்றும். இந்த பிராட்டி அவனதான் பத்தி இருக்கா. விஷ்ணுவை பத்தினபடியாலே பிராட்டிக்கு வைஷ்ணவைன்னு பேர். விஷ்ணுவான பகவானை பத்தினபடியாலே பிராட்டிக்கு அப்ப முதல் வைஷ்ணவை யாரு? பிராட்டி தான். அப்ப முதல் வைஷ்ணவி பிராட்டின்னு தெரியுது. நித்திய வைஷ்ணவன் பேரு தெரியுது. சரி சுவாமி, பகவான் அவர் வைஷ்ணவன் என்று விட மாட்டார். விஷ்ணுவை தான் பின்தொடர்ந்து போறதா வைஷ்ணவன். அப்ப முதல் இப்ப வைஷ்ணவனே பிராட்டி தான். அவளுக்குத்தான் அந்த பெருமை. ஏன்னா விஷ்ணுவை பின்தொடர்ந்து அவள் தானே போகிறாள். விஷ்ணுவை பின்தொடர்ந்து வைஷ்ணவின் அவள் தானே பேரு. அதனால அவளுக்கு வைஷ்ணவ பேரு. ஆனா இருந்தாலும் அவளுக்கு இன்னொரு உயர்த்தி கிடையாது. ஒரு உயர்த்தி தான் உண்டு, இன்னொரு உயர்த்தி இல்லை. என்ன உயர்த்தி இல்லைன்னா ஸ்ரீ வைஷ்ணவைன்னு பிராட்டிக்கு பேரு கிடையாது. நான் பார்த்துட்டே வாங்க. ஸ்ரீ வைஷ்ணவன்னு பிராட்டிக்கு பேர் உண்டானா கிடையாது. ஏன்னா ஸ்ரீனா சேரணம். அப்பனா நிதனமே உத்தேசம். பிராட்டியையும் பெருமாளையும்
2 பேரையும் சேர்ந்து திருவடி பத்திர யாரோ அவளுக்குதான் ஸ்ரீ வைஷ்ணவின்னு பேரு. அப்ப விஷ்ணு பகவானுக்கு பேரு, வைஷ்ணவி பிராட்டிக்கு பேரு. ஆனா இப்ப யாரு ஸ்ரீ வைஷ்ணவர்னா, யார் ஸ்ரீ வைஷ்ணவர்னா இல்ல சுவாமி விசக்ஷணர் தான். பிராட்டிக்கும் பெருமாளுக்கும் சேர்ந்து கைங்கரியம் பண்றாருனோ அப்ப முதல் ஸ்ரீ வைஷ்ணவர் யாருன்னா விசக்ஷணர். முதல் ஸ்ரீ வைஷ்ணவ விசக்ஷணர் அப்படின்னா அவருக்கும் ஒரு குறை இருக்கு. சாமி என்ன சுவாமி முதல்ல பெருமாளுக்கு குறை சொன்னேர், அவர் வைஷ்ணவர் கிடையாதுன்னு. அடுத்து பிராட்டிக்கு சொன்னேர், அவர் வைஷ்ணவி ஸ்ரீ வைஷ்ணவி கிடையாதுன்னு. அடுத்து விசக்ஷணர் சொன்னேர், அவர் ஸ்ரீ வைஷ்ணவன் சொன்னார். இவருக்கும் ஒரு குறை இருக்கா? இருக்கு. என்ன சுவாமி குறை இருக்கு? ஏன்னா ஸ்ரீ வைஷ்ணவ சப்தம் எங்க பூர்த்தி ஆகுது தெரியுமா? ஸ்ரீ வைஷ்ணவ சப்தம் பூர்த்தி ஆகுது பெருமாள், பிராட்டி, பாகவதால் இந்த 3 பேரையும் சேர்ந்து சேவிச்சாதான் அந்த ஸ்ரீ வைஷ்ணவ சப்தம் பூர்த்தி ஆகுது. இல்லைன்னா பூர்த்தி கிடையாது. அப்ப முதல்ல யார் இதை பண்ணாருன்னா நம்மாழ்வார் தான் மகன். அதனால்தான் நாம நிச்சயம் சொல்லிட்டு இருக்கோம், பிரபன்ன ஜன கூட்டஸ்தர் ஆத்யஸ்தன குலபதி மாதா பிதா யுவதயகா ஸ்தனயா விபூதிகி சர்வம் யதேவ நியமேன தன்மையா நாம் ஆத்யஸ்தன குலபதின்னு சொல்லிட்டு இருக்கோமோ. எதனாலன்னா இப்ப பெருமாள் என்ன, பிராட்டி என்ன, பாகவதால் என்று சொல்லக்கூடிய சேனமுதலியார் என்ன, விஸ்வக்ஷன் என்ன, 3 பேரையும் சேர்ந்து சேவிக்கிறாருனோ. அப்ப பெருமாள் விஷ்ணுவை சேவிச்சிட்டார், பிராட்டி அந்த விஷ்ணு பத்னியா இருக்கக்கூடிய வைஷ்ணவை சேவித்தார், அதற்கு மேற்கொண்டு ஸ்ரீ வைஷ்ணவராக இருக்கக்கூடிய விஸ்வக்ஷனை சேவித்தார். இவரே பரவ ஸ்ரீ வைஷ்ணவன் சொன்னப்ப முதல் குலபதி யாருன்னா நம்மாழ்வார் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? ஆகா, அதை விடுத்து இந்த 3 பேருக்கும் 3 குறை உண்டு. பகவானுக்கும் குறை உண்டு, பிராட்டிக்கும் குறை உண்டு, விஸ்வக்ஷனுக்கும் குறை உண்டு. பெருமாளுக்கு குறை என்ன? அவர் வைஷ்ணவரே கிடையாது சுவாமி, அதனால அவர் விஷ்ணு, அதனால அவருக்கு குறை. பிராட்டிக்கு என்ன சுவாமி குறை? அவர் வைஷ்ணவி, ஸ்ரீ வைஷ்ணவி கிடையாது, அதனால குறை. டிஸ்ட்ரப்ஷன் என்ன சுவாமி? அவர் ஸ்ரீ வைஷ்ணவர் தான், ஆனா பாகவதாலுக்கு அவர் அடியவர் இல்லையே. அவர் தானே முதல் பாகவதர், பாகவதாலுக்கு அவர் அடியவர் இல்லையனோ. அதனால்தான் அப்ப பரம பாகவதர் யாரு அப்படின்னா பிரதம பாகவதர்னா விஷ்ணு, பிராட்டி, விஸ்வகர் இந்த 3 பேரும் சேர்ந்து சேவிக்கக்கூடியவர் யாரு? அந்த சேஷபூதர் யாரு? நம்மாழ்வார். அப்ப அவருக்கு உண்டான பெருமை மத்தையார் கிடையாது அப்படின்னு சொல்லி. இப்ப திரு எப்படி இருக்காருன்னா அஸ்வத்திருக்கிறார். இப்ப திருமாலே நானும் உனக்கு பழகடியேன் அப்படின்னு இருக்கிற இல்லையா? இப்ப திரு எப்படி சுவாமி இருக்கா? எப்படி இருக்கன்னா ஸ்வரூப நிரூபக தர்மை, அதுதான் ரொம்ப முக்கியம். எப்படி இருக்கிறான்னா நிரூபக பூதிகா இருக்கிறார். அதாவது மாலான பெருமாளுக்கு இன்றியமையாத அடையாளமாக திகழ்கிறாள் பிராட்டி. ஸ்வரூப நிரூபக தர்மம்னு பேரு. ஸ்வரூப நிரூபக தர்மம்னா ஒரு வஸ்துவை நம்ம நிரூபிக்கணும்னா அதுக்கு ஒரு சில அடையாளங்கள் இருக்கணும். அந்த அடையாளங்கள் சொன்னாதான் ஓ இதுவா சுவாமி அப்படி சொல்லுவோம், அப்பதான் எனக்கு புரியாது அப்படி சொல்றோமோ. அதே போல பகவான் யாரு? பிராட்டியை வைத்துக் கொண்டு நிரூபித்ததான் பகவான் யாருன்னு தெரியும். அப்ப பிராட்டி என்னமா இருக்கா? ஸ்வரூப நிரூபக தர்மமா இருக்கா. அதான் இன்றியமையாத அடையாளம். இன்றியமையாத பகவானுக்கு இன்றியமையாத அடையாளம் யாருன்னா பிராட்டி. அந்த அடையாளம் தெரிகிறார். அந்த அடையாளத்துல என்ன சொல்லியிருக்கார்? எப்படி அந்த அடையாளத்தை இவ எப்படி நிரூபக தர்மமா இருக்கான்னு பார்க்கணும். அதனால்தான் திருமாலே எங்க சொந்த திட்டம். திருமாலே நானும் உனக்கு பலபடியேன். அதுக்கப்புறம் நல்வகையால் நமோ நாராயணா என்று நாமம் பலபரவி பல்வகையாலும் பவித்திரனை உன்னை பல்லாண்டு புரியும் மேற்கொண்டு பார்க்கணும். என்னன்றதுல அடுத்த வாரம் பார்க்கணும். சந்தேகங்கள் அவசியம் கேட்கப்படி பிரார்த்திக்கணும். ஆழ்வாரும் பெருமானாட்சிய திருவிவேசனும் ஆச்சாரியன் திருவிகளேசனும் பாகவதால் திருவடிகளே சரணம்.